ரைட். நம்ம இன்றைக்கு பார்க்க போற விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய பிசினஸ் என்வாயன்மெண்ட் பாடத்துல 2024 ஜூலை நடந்த பாஸ் பேப்பர் சம்பந்தமாக பார்க்க போறோம். ரைட். இந்த பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் பேப்பர்ஸா இருக்கு. ஈவினிங் டைம் உங்களுக்கு நடக்கக்கூடியது. ரைட். 3 ஹவர்ஸ் பேப்பர்ஸாக இருக்கு. சரிதானே? ஸோ நீங்க என்ன செய்யலாம்? நீங்க ஒரு 15 நிமிடங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் தருவாங்க. ஸோ எக்ஸாமுக்கு என்ன செய்யணும், நீங்க ஏர்லியா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஏர்லியா நீங்க அட்டென்ட் ஆயிரும். ஈவினிங் டைம் எக்ஸாம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேப்பர்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, எந்த விடையுமே நீங்க எழுதி சப்மிட் பண்றல உங்களுக்கு என்ன செய்வாங்க, எக்ஸாம்ல பேப்பர் தருவாங்க. இப்போ ஓ லெவல்ல தர மாதிரி ஏ லெவல்ல தர மாதிரி பேப்பர்ஸ் தருவாங்க, விடை எழுதக்கூடிய பேப்பர்ஸ். நீங்க என்ன செய்யணும், அந்த பேப்பர்ஸ்ல நீங்க என்ன செய்யணும்னா விடை எழுத வேண்டும். ரைட். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் என்ன செய்யணும், கவனமா என்ன செய்யணும், வாசிச்சுட்டே போகணும். அடுத்தது நீங்க என்ன மொபைல் எதுவும் என்ன செய்யக்கூடாது, எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகக்கூடாது. கால்குலேட்டர் நீங்க என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். அது பிசினஸ் பாடமா இருந்தாலும் சரி, எந்த பாடமா இருந்தாலும் சரி, WIT சகல பாடங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க கால்குலேட்டர் கொண்டு போகலாம். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பகுதி ஏ என்ற ஒரு பகுதி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கோடு போடக்கூடிய கேள்விகள், அதாவது சரியான விடையை தெரிவு செய்யக்கூடிய கேள்விகள் என்ன செஞ்சிருக்காங்க, 10 கேள்விகள் தந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், எக்ஸாம்ல 1.1 1.2 1.3 என்ன செய்யணும், நீங்க எழுதி நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்னு சொன்னா அதுக்கு சரியான விடையை நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், அதுல எழுத வேண்டி வரும். விடை எழுதுறல்ல, அந்த விடைக்கான என்ன செய்யணும், எழுத்து நீங்க என்ன செய்யணும், எழுத வேண்டும். ரைட். அடுத்து 1.1 என்று சொன்னா அதுக்கு எத்தனையாவது விடை வரும் என்று கண்டுபிடிச்சு நாம என்ன செய்யணும், அதற்கு நேரே நாம் என்ன செய்யணும், நாம் எழுத வேண்டும். இது பகுதி ஏ. பகுதி ஏல பாத்தீங்கன்னு சொன்னா 11வது கேள்வியிலிருந்து 15வது கேள்வி வரைக்கும் என்ன, சரியானது தவறானது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப சரியானது என்ற சரியானது என்று எழுதணும், தவறானது என்ற என்ன செய்யணும், தவறானது என்று எழுதணும். சரி புலே கூறுவது. 1.16 1.20 வரைக்கும் என்ன, ரைட், சின்ன சின்ன கேள்விகள். நீங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு என்ன செய்யணும், 2 அனுகூலம் 2 வேறுபாடு 2 வழிகள் 2 வேறுபாடுகள் என்ன செய்யணும், அந்த வேறுபாடுகள் எழுதக்கூடிய கேள்விகள் 40 புள்ளிகள் தந்திருக்காங்க. இந்த பகுதி என்ன, பெரும்பாலும் இலகுவானதாக இருக்கும். நாம இந்த பகுதியில நாம சித்தி அடையணும் சொன்னா நாம என்ன செய்யணும், குறைந்தது 20 புள்ளிகளையாவது என்ன செய்யணும், 40 பாக்ஸ் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். Right. அடுத்தது பகுதி பி பாத்தீங்க என்று சொன்னா 10 புள்ளிகள் படி என்ன, 4 கேள்விகள். இதுதான் என்ன, உங்களோட பாஸ் ரேட்டை தீர்மானிக்கக்கூடிய கேள்விகள், கையால எழுதக்கூடிய கேள்விகள். ரைட். இந்த கேள்விகளை என்ன செய்யணும், நம்ம ஃபுல்லா என்ன செய்யணும் செய்யணும். இந்த கேள்விகள் என்ன செய்யணும், குறைந்தது 20 புள்ளிகளை நீங்க என்ன செய்யணும், பாஸ் ஆகிறேன்னு சொன்னா பெற்றுக்கொள்ளணும். ரைட். 20 புள்ளிகள் என்ன செய்யலாம், இலகுவாக எடுக்கலாம். அடுத்தது பகுதி சி என்ற ஒரு பகுதி இருக்கு பிள்ளைகள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 20 மார்க்ஸ். குறைந்த என்ன செய்யணும், இந்த பகுதியில இருந்து நம்ம 10 புள்ளிகளையாவது என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா மொத்தம் 50 மார்க்ஸ் நீங்க என்ன பாஸ் ஆகலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. பி என்னங்கிறது என்ன, இலகுவா பாஸ் ஆகக்கூடிய ஒரு பகுதி. நாம் என்ன செஞ்சிருக்கோம், எல்லா விடயங்களையும் படிச்சிருக்கோம். ரைட். இப்ப MCQ பார்த்து போட்டு என்ன செய்யலாம், நம்ம மற்ற விடயத்தை பார்க்கலாம். நம்ம நேரடியாகவே என்ன செய்வோம்னு சொன்னா பகுதி பி பாட்டுக்கு வரும். MCQ என்ன செய்யலாம்னா குயிக்கா பார்க்கக்கூடிய விஷயம். ரைட். பகுதி பிக்கு வரும். எல்லாரும் பகுதி பியை பாருங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்க என்ன செய்யணும்னா வினா இலக்கத்தை என்ன செய்யணும், புதிய பேப்பர்ல ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு பேஜ் இருந்தா என்ன செய்யணும், அதுல வினா இலக்கத்தை எழுதுவதற்கான ஒரு பகுதி தந்திருப்பாங்க. மேலுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு மோளவில போல, அதுக்கு கொஸ்டின் நம்பர் 2. கீழுக்கு என்ன செய்யணும், கொஸ்டின் நம்பர் 2க்கான விடை வினா இலக்கம் 2 என்று போட்டு போட்டு ABC என்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு எழுத்துக்களை போட்டு என்ன செய்யணும், விடை எழுத வேண்டும். இடைவெளி விட்டு என்ன செய்யணும், நீங்க விடை எழுதலாம். எழுதினதுக்கு பிறகு ஒரு 2 லைன் விட்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், பி எழுதணும். பி எழுதினதுக்கு பிறகு என்ன, ஒரு 2 லைன் 3 லைன் விட்டதுக்கு பிறகு சி எழுதணும். இந்த அடுத்த கேள்விக்கு என்ன செய்யணும், புதிய பக்கத்தை நீங்க என்ன செய்யணும் சொன்னா நீங்க பயன்படுத்த வேண்டும். ரைட். கிளியர் தானே? இப்ப 2வது கேள்விக்கு வருவோம். 2வது கேள்வியை நல்லா வாசிங்க புள்ளி. இப்ப நம்முடைய நல்லா விளங்கிக் கொள்ளணும், நம்முடைய பிஎன் பாடத்துல பந்தி அமைப்பான விடயங்களும் இருக்கும், கீழே கேட்டிருப்பாங்க கேள்விகள். அப்ப நாம முதலாவது என்ன செய்யணும் என்று சொன்னா, நீங்கள் செய்ய வேண்டியவை என்று சொல்லியிருக்கு. இந்த ஹைலைட் பண்ற விடயம், இந்த விடயத்தை வாசிச்சுதான் நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், மேலுக்குள்ள விடயங்களை வாசிக்கும். அல்லது மேலுக்குள்ள 4 லைன்ல இருக்குன்னா என்ன, நீங்க இதை வாசிச்சதுக்கு பிறகு கீழே வாசிக்கலாம்.
பகுதி சீல பாத்தீங்கன்னா பெரிய பந்தி ஒன்று, இப்படி பெரிய பந்தி, இப்படி பெரிய பந்தி இருந்தா என்ன செய்யணும், என்ன கேள்வி கேட்கின்றார் என்கிறத வாசிச்சதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், பந்திய வாசிக்க வேண்டும். இதான் நம்முடைய என்ன லேசான ஒரு டெக்னிக். ரைட். வினா இலக்கம் என்ன செய்வோம், வினா இலக்கம் ரெண்டுக்கு வரும். வினா இலக்கம் ரெண்டு பாருங்க பிள்ளை, என்ன கேட்காரு, வரையறுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிகளை தவிர 2007 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் கூட்டுணைக்கக்கூடிய இரண்டு வேறு வகையான கம்பெனிகளை குறிப்பிடுக. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியை நீங்க என்ன செய்யலாம், 2007 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்குள்ள பதிவு செய்யலாம். தனியார் கம்பெனியை தவிர வேறு என்ன வகையான கம்பெனிகளை பதிவு செய்ய முடியும் என்று கேட்டிருக்கேன். அப்ப நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னா, வினா இலக்கம் ரெண்டு, வினா இலக்கம் ரெண்டு என்று சொன்னா, வினா இலக்கம் ரெண்டு கொஸ்டின் நம்பர் டூ, கொஸ்டின் நம்பர் டூ என்று எழுதி போட்டு அதுல நீங்க என்ன செய்யலாம், ஏங்கிற பகுதிக்கு நீங்க என்ன செய்யலாம், நீங்க விடை எழுத முடியும். ரைட். என்ன விடை வரலாம், ஞாபகம் இருக்கா எல்லாரும்? ரைட். 2007 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு வரையறுக்கப்பட்ட என்ன செய்யலாம், பொது கம்பெனிகளை பதிவு செய்ய முடியும். வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள். இரண்டாவது நீங்க என்னத்தை பதிவு செய்யலாம், கரை கடந்த கம்பெனிகள், இலங்கையில பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டில என்ன தொழில் புரிகின்ற கம்பெனிகள். அதே நேரம் என்ன கம்பெனியை பதிவு செய்யலாம், உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளை நீங்க என்ன செய்ய முடியும் பிள்ளைகள், நீங்க பதிவு செய்ய முடியும். அதை நாம யூனிட் நம்பர் 2 என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். உத்தரவாதத்தால் உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நான் உங்களோட கேள்வியில பாருங்க, ரெண்டு விடயங்களை தான் கேட்டிருக்காங்க. நீங்க ரெண்டு கேட்டா நீங்க என்ன செய்யலாம், நீங்க ரெண்டு எழுதினால் போதும். அல்லது உங்களுக்கு அந்த ரெண்டு விடையிலையும் ஏதாவது சந்தேகமா இருந்தா நீங்க என்ன செய்யலாம், மூணாவது ஒரு விடை நாலாவது ஒரு விடை நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். ஏதாவது பிழைன்னு என்ன செய்வாங்க, அவங்க அதை வெட்டி போட்டு சரியானதுக்கு என்ன செய்வாங்க, அவங்க மார்க்ஸ் போடுவாங்க, மார்க் பண்றாங்க. ரைட். ஸ்ட்ரிக்டா என்ன ஏ லெவல்ல ஏ லெவல்ல கூட அப்படித்தான் செய்வாங்க. என்ன, நீங்க ரெண்டு கேட்டு நீங்க மூணு விட எழுதினீங்கன்னா நீங்க எழுதின விடையில ஏதாவது ஒன்று பிள்ளைனாலுமே அந்த பிள்ளையான விடையை மட்டும் வெட்டி விடுவாங்க. மற்ற ரெண்டு சரியானதுக்கு என்ன செய்வாங்க, உங்களுக்கு புள்ளிகள் தருவாங்க. ரைட். அதான் விஷயம். இப்ப இது கிளியர் தானே, இது நாம படிச்ச விஷயம். ரெண்டாவது ரெண்டாவது கேட்காங்க பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, கீழ்வரும் பண்புகளின் அடிப்படையில் தனியுடைமை வியாபாரத்திற்கும் பங்குடைமை வியாபாரத்திற்கும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கம்பெனிகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை குறிப்பிடுக. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, தனியுடைமை நிறுவனத்துக்கும் இடையிலான வேறுபாடு, கம்பெனிக்கும் இடையிலான வேறுபாடு கேட்டிருக்காங்க. நம்ம அதே மாதிரி நாம என்ன செஞ்சிருக்கோம் பிள்ளைகள், நாம படிச்சிருக்கோம். நாம அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனா வேறுபாடுகளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க தந்திருக்காங்க, இந்த 1 2 3 4ங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, பயன்படுத்தி வேறுபாடு தாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அப்ப நீங்க ஒரு அட்டவணை ஒன்று நீங்க என்ன செய்யலாம்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அட்டவணை ஒன்று எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, Right. அப்ப நீங்க பி கேள்விக்கு என்ன செய்ய போறீங்க, நீங்க செய்ய போறீங்க பிங்கிற கேள்விக்கு செய்ய போறீங்க. Right. அட்டவணை என்ன செய்யணும், நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். Right. அட்டவணை ஒன்று எப்படி ப்ரிப்பேர் பண்ற, இந்த இருக்கு. Right. அவங்க தந்த விடயத்தை என்ன செய்யற, இந்த குளத்தில் எழுதுற. தனியுடைமை நிறுவனத்தை இந்த குளத்தில் எழுதுற, தனியுடைமை. ரைட். நீங்க என்ன செய்யலாம், குயிக்கா எழுதி கொள்ளலாம். ரைட். தனியுடைமை, தனியுடைமை வணிகம், வரையறுக்கப்பட்ட கம்பெனி. உங்களுக்கு போதுமான அளவுக்கு என்ன செய்யும் பிள்ளைகள், டைம் இருக்கும். சோ நீங்க என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட வேண்டிய விடயம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறுபாடுகளை சொல்ல வேண்டிய விடயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, 1 2 3 அவங்க தந்திருக்காங்க. ரைட். இப்ப முதலாவது விஷயம் என்ன தந்திருக்காங்க நமக்கு,
அவங்க தந்த விடயத்தை என்ன செய்யற அதுல ஒவ்வொரு விடயமா எழுது. இப்ப சட்ட ஆளுமை சம்பந்தமாக என்ன செஞ்சிருக்காங்க நம்மகிட்ட கேட்டிருக்காங்க சட்ட ஆளுமை சம்பந்தமா. அப்ப சட்ட ஆளுமை சம்பந்தமாக எழுதலாமா இல்லையா அப்படி எழுதலாம். ரைட், சொல்லுங்க பாப்போம். தனியுடைமை நிறுவனத்துக்கு சட்ட ஆளுமை இருக்கா இல்லையா? தனியுடைமை நிறுவனத்துக்கு சட்ட ஆளுமை இருக்கா இல்லையா? எஸ் ஓ நோ? சட்ட ஆளுமை இருக்கா இல்லையா? நம்பர் போட்டும் போடலாம், இல்லாட்டி நம்பர் போடாம தான் எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சட்ட ஆளுமை இருக்கா பிள்ளைகள் தனியுடைமை நிறுவனத்துக்கு? தனியுடைமை நிறுவனத்துக்கு என்ன எந்த விதமான சட்ட ஆளுமையுமே என்ன இல்லை. ஆகவே நீங்க என்ன செய்யலாம்? சட்ட ஆளுமை இல்லை அல்லது என்ன சட்டத்தின் முன் தனி மனித அந்தஸ்து இல்லை என்ன செய்யலாம் நீங்க எழுதி கொள்ளலாம். அப்ப என்ன இதுக்கு சட்ட ஆளுமை இல்லை. சட்ட ஆளுமை இல்லை. இவங்களுக்கு என்ன சட்ட ஆளுமை உண்டு. சட்ட ஆளுமை வரையறுக்கப்பட்ட கம்பெனிக்கு என்ன உண்டு. உண்டு. புரிச்சு. அடுத்த விஷயம், ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க உங்கள்ட்ட? கட்டுப்பாடு. கட்டுப்பாடு என்ன பிள்ளை? ரைட், ரெண்டு வகையான கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒன்று சட்ட கட்டுப்பாட்டை பத்தியும் சொல்லலாம், அல்லது என்ன யாரால் கட்டுப்படுத்தப்படும்ங்கிறத பத்தியும் சொல்லலாம். சட்ட கட்டுப்பாடு என்ன பிள்ளை? தனியுடைமை நிறுவனத்துக்கு சட்ட கட்டுப்பாடு குறைவா அதிகமா? என்ன சட்ட கட்டுப்பாடு குறைவு. என்ன இன்கம் டேக்ஸ் கட்டணும் எல்லாம் அவசியம் இல்லை, சட்ட கட்டுப்பாடு குறைவு. இவங்களுக்கு என்ன வரையறுக்கப்பட்ட கம்பெனிக்கு தனி உடைமையுடன் ஒப்பிடுகின்ற போது, தனி உடைமையுடன் ஒப்பிடுகின்ற போது தனி உடைமையுடன் ஒப்பிடுகின்ற போது என்ன சட்ட கட்டுப்பாடு என்ன சட்ட கட்டுப்பாடு அதிகம். தனி உடைமையுடன் ஒப்பிடுகின்ற போது சட்ட கட்டுப்பாடு அதிகம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அந்த விடயத்தை நீங்க என்ன செய்யலாம்? எழுதி கொள்ளலாம், அதிகம். அல்லது சில ஆட்களுக்கு யோசனை வரும், இப்ப சட்ட கட்டுப்பாட்டை பத்தி சொல்லாட்டி என்ன செய்யறேன்னு சொல்லி. சட்ட கட்டுப்பாட்டை பத்தி சொல்லாட்டி வேற விஷயத்தை சொல்லுவாரு. என்ன யாரால் கட்டுப்படுத்தப்படும்? உரிமையாளரால் கட்டுப்படுத்தப்படும். உரிமையாளரால் கட்டுப்படுத்தப்படும். இது கம்பெனி யாரால் கட்டுப்படுத்தப்படும்? இயக்குனர் சபையினால் கட்டுப்படுத்தப்படும். இயக்குனர் சபையினால் கட்டுப்படுத்தப்படும். இயக்குனர் சபைன்னா என்ன? எல்லாரும் ஒரு வட்ட மேசையில ஒன்றா இருந்து என்ன செய்வாங்க? ஒரு முடிவு ஒன்று எடுப்பாங்க. என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தனியுடைமை நிறுவனத்துல என்ன ஓனர் தான், சிங்கிள் மேன், அவர் தான் முடிவெடுப்பார். இப்ப இங்க ஒரு ஆளுக்கு மேல ஆட்கள் இருக்க மாட்டார். அப்ப என்ன செய்யலாம்? இயக்குனர் சபையினால் என்ன செய்யப்படும்? இயக்குனர் சபையினால் கட்டுப்படுத்தப்படும். அந்த விடயத்தை நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். அடுத்தது நாலாவது விடயம் என்ன கேட்டிருக்காங்க? நாலாவது விடயம் தொடர்ந்து இயங்கும் தன்மை. சரி, மூணாவது விடயம் தொடர்ந்து இயங்கும் தன்மை. அதைத்தான் தொடர்ச்சி தன்மை என்று சொல்றாங்க. தொடர்ந்து இயங்கும் தன்மை எதுக்கு குறைவு, எதுக்கு அதிகம், எதுக்கு இருக்கு தொடர்ந்து இயங்கும் தன்மை? இதுக்கு தொடர்ந்து இயங்கும் தன்மையை பாத்தீங்கன்னு சொன்னா தனியுடைமை நிறுவனத்துக்கு என்ன தொடர்ந்து இயங்கும் தன்மை குறைவு. அவங்க இன்றைக்கு துறப்பாங்க, நாளைக்கு என்ன செஞ்சிருவாங்க? மூடிடுவாங்க. தொடர்ச்சி தன்மை தொடர்ந்து இயங்கும் தன்மை ரெண்டும் ஒன்றுதான். இவங்களுக்கு என்ன தொடர்ந்து இயங்கும் தன்மை அதிகம். நீண்ட நாளைக்கு என்ன செய்வாங்க? இந்த கம்பெனி நிலைத்து நிற்கும் கம்பெனியாக பதிவு செஞ்சீங்கன்னா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, இலகுவா. அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடயமெல்லாம் நம்மளோட டியூட்ல படிச்சிருக்கேன். கணக்கீடு மற்றும் கணக்காய்வு. நான் டியூட் ஓபன் பண்ணி காட்டுறேன். கணக்கீடு மற்றும் கணக்காய்வு என்ன? இப்ப சில்லற கடை ஒரு ஒருத்தர் வந்திருக்கார், அவர் கட்டாயம் கணக்கு செய்யணுமா? கட்டாயம் கணக்கு செய்யணுமா? கட்டாயம் இல்லை. கட்டாயம் இல்லை, அத்தியாவசியம் இல்லை. இவங்க என்ன செய்யணும்? 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க அம்மணி சட்டத்தைப்படி என்ன கட்டாயம் உண்டு. கணக்கீடு செய்வதற்கு என்ன கட்டாயம் செய்ய வேண்டும். கட்டாயம் செய்ய வேண்டும். இதை எழுதிக் கொள்ளுங்க பிள்ளை. Right. இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும்?
இந்த விடயத்தை எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே? கிளியர் தானே? Right. இப்ப நீங்க எல்லாம் படிச்ச விஷயம் தான் பிள்ளைகள். நான் என்ன செய்யறேன், பேப்பர்ல எப்படி கேள்வி வந்திருக்குங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக செய்யறேன். நம்ம 2024க்குரிய பேப்பர், மத்த பேப்பர்ஸ், இதுக்கு முதல் நடந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம செஞ்சிருக்கோம். அதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், வீடியோஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், வாட்ச் பண்ணி கொள்ளலாம். ரைட். உங்களுக்கு வீடியோஸ் இல்லாத அட்மின் கேட்டு என்ன செய்யலாம், வீடியோஸை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். Right. அடுத்த கேள்வியை பாருங்க. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியின் 2 அனுகூலங்களையும் 2 பிரதிகூலங்களையும் குறிப்பிடுக. அப்ப சி கேள்விக்கு வந்திருக்கு. அப்ப தனியார் கம்பெனியோட அனுகூலம் பிரதிகூலம் கேட்டால் நம்ம எழுதலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் இல்லையே, நீங்க இப்படி ஒரு அட்டவணை ஒண்ணு நீங்க என்ன செய்யுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. அனுகூலம் பிரதிகூலம் 2 தானே கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அனுகூலம் பிரதிகூலம் என்ன செய்யுங்க, நீங்க தலைப்பு போட்டுக்கொண்டு ஈஸியா இருக்கணும் உங்களுக்கு. அனுகூலம் அனுகூலம் இங்கால பிரதிகூலம், அனுகூலம் பிரதிகூலம் மட்டும் தலைப்பு. அனுகூலம் என்ன, நீங்க தனியார் கம்பெனியோட பதிவு செய்யறதுல அனுகூலம் என்னன்னு சொன்னா, நீங்க எந்த விடயத்தோட ஒப்பிடணும். நீங்க பங்குடைமையோட சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கணும். பங்குடைமையை விட தனியார் கம்பெனியாக நம்ம அந்த நிறுவனத்தை மாற்றம் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் நமக்கு. ரைட். நம்ம டியூட்லையும் என்ன செஞ்சிருக்கோம் பிள்ளைகள், நாம் இந்த விடயம் சம்பந்தமாக தெளிவாக படிச்சிருக்கோம். பங்குடைமையில பாத்தீங்கன்னு சொன்னா 2 தொடக்கம் 20 பேர் தான் இருக்கலாம். ஆனா கம்பெனில என்ன, தனியார் கம்பெனில 50 பேர் வரைக்கும் இருக்க முடியும். ஆக எதுல பிள்ளைகள் அனுகூலம் கூட, தனியார் கம்பெனியாக நீங்க பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அனுகூலம் அதிகம். இந்த விடயங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம படிக்கும் போது படிச்சிருக்கோம். ரைட். இந்த எக்ஸாம் பேப்பர் செய்தாக்களுக்கு இந்த விடயத்தை தான் படிச்சிருக்கோம், உங்களுக்கு இந்த விடயத்தை தான் படிச்சிருக்கோம். இதுக்கு முதல் படிச்சாக்களுக்கு என்ன, ஒரே விடயத்தை தான் நம்ம படிப்போம். இங்க பாருங்க, தனியுடைமை நிறுவனத்துல பண்புகள் என்று படிச்சிருக்கோம். பண்புகள். ரைட். தனியுடைமை வணிகத்தின் அனுகூலங்கள் என்றும் படிச்சிருக்கோம். ரைட். தனியுடைமை வணிகத்தின் என்ன பிரதிகூலங்கள் என்று தனியுடைமை படிச்சிருக்கோம். இதே போல ஒவ்வொன்றுக்கும் வருது நம்மளுக்கு. பங்குடைமைலாம் கலைப்பு, இந்த முறை பங்குடைமை கலைப்புல என்ன செய்யலாம், 2025 பேப்பர்ல நீங்க எதிர்பார்க்கலாம் பங்குடைமை கலைப்பு சம்பந்தமா. ரைட். இந்த இருக்கு பாருங்க, தனியார் கம்பெனியின் அனுகூலம், தனியார் கம்பெனியின் பிரதிகூலம், நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ரைட். அப்ப நாம என்ன செய்யலாம், நம்ம அந்த விடயங்களை நீங்க என்ன செய்யலாம்னா எழுதி கொள்ளலாம். பங்குடைமையோட ஒப்படைக்க நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, கூடுதலான அப்ப எழுதி காட்டணும். அந்த பிள்ளைகள் லேசா தெளிவா எழுதி காட்டணும். பங்குடைமையுடன் ஒப்பிடுகின்ற போது கூடுதலான மூலதனத்தினை திரட்ட முடியும். பங்குடைமையுடன் ஒப்பிடுகின்ற போது என்ன, கூடுதலான கூடுதலான மூலதனத்தினை மூலதனத்தினை திரட்டிக் கொள்ள முடியும். மூலதனத்தினை திரட்டிக் கொள்ள முடியும். திரட்டிக் கொள்ள முடியும். ரைட். இது முதலாவது அனுகூலம். 2வது என்ன அனுகூலம், தொடர்ந்து இயங்கும் தன்மை என்ன, தொடர்ந்து இயங்கும் தன்மை என்ன அதிகம். தொடர்ந்து இயங்கும் தன்மை அதிகம். பங்குடைமையோட ஒப்பிடக்குள்ள என்ன, இதை தொடர்ந்து இயங்கும் தன்மை என்ன பிள்ளை அதிகம். அப்ப நீங்க இந்த பங்குடைமையுடன் ஒப்பிடுகின்ற போது என்கிற விடயத்தை நீங்க என்ன செய்யணும், அதை கட்டாயம் எழுதிக்கொள்ளும். அவர் கேட்கல, இருந்தாலும் எழுதிக்கொள்ளும். நான் ரைட். இது 2 விஷயம் பண்ணிட்டோம். இன்னும் இருக்கா இல்லையா, இன்னும் இருக்கு. சட்ட ஆளுமை உடையது, சட்ட ஆளுமை உடையது, சட்ட ஆளுமை உடையது. அடுத்து என்ன, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், நான் படிச்ச விஷயம். அப்ப 4 விஷயம் என்ன செஞ்சிட்டோம், நாம எழுதுறோம். என்ன தீமை, என்ன தீமை பிள்ளைகள், தீமை என்ன என்று சொன்னா, சட்ட கட்டுப்பாடு அதிகம். நம்ம பங்குடைமையோட ஒப்பிடுகின்ற போது என்ன, சட்ட கட்டுப்பாடு அதிகம். நீங்க பங்குடைமையோட ஒப்பிடக்குள்ள சில நன்மைகள் இருந்தாலும் பங்குடைமையோட ஒப்பிடுகின்ற போது என்ன, சில சட்ட கட்டுப்பாடுகள் அதிகம். என்ன செய்யணும், கட்டாயம் வரி செலுத்தணும், கட்டாயம் கணக்கு செய்யணும். அப்படிப்பட்ட என்ன, சட்ட கட்டுப்பாடு அதிகம், சட்ட கட்டுப்பாடு அதிகம், சட்ட கட்டுப்பாடு அதிகமா இருக்கும். வேற வேற என்ன பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியோட ஒப்பிடக்குள்ள பங்குகளை என்ன செய்யலாது, பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய முடியாது. பங்குகளை
பொதுமக்களுக்கு பகிரங்கமாக விற்பனை செய்ய முடியாது. பேப்பர்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன செய்யலாது? நீங்க பகிரங்கமாக என்ன செய்யலாது? விற்பனை செய்ய முடியாது. விற்பனை செய்ய முடியாது. உங்களோட ரெண்டு விடயம் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன செய்யணும்? மூணு விடயம் எழுதணும். அப்படி இல்லாட்டி ரெண்டு விடயத்தோட நீங்க என்ன செய்யலாம்? நிறுத்தி கொள்ள முடியும். நம்மடையில பாருங்க, நிறைய விஷயம் படிச்சிருக்கோம். என்ன கம்பெனியை விட என்ன பங்குதாரர்களை இலகுவாக பரிமாற்ற முடியாது, பங்கையெல்லாம் விற்கல. அடுத்தது என்ன, சட்ட கட்டுப்பாடு என்ன, இவங்களுக்கு அதிகம் கட்டாயம் வருமான வரியை செலுத்தணும். இந்த பிரச்சனை எல்லாம் அங்க இருக்கு. ரைட். இப்ப நம்ம என்ன செய்வோம்? அடுத்த கேள்விக்கு வரும். இப்ப சி கேள்வியை முடிச்சுட்டேன். அப்ப என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 40 மார்க்ஸ் பாஸ் மார்க்ஸ் சொன்னா இதுல 10 மார்க்ஸ் என்ன செய்யலாம்? நீங்க இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். இது கிளியர். அடுத்த கேள்விக்கு வரும். ரைட். இப்ப வரும். இப்ப என்ன கேட்காங்க கேள்வி? வினா இலக்கம் 3. வினா இலக்கம் 3 பாருங்க, எல்லாரும் வாசிங்க. ரெக்கார்ட்ஸ் பார்க்கிறார்கள் இருப்பீங்க. ரெக்கார்ட் பார்க்கிறார்கள் என்ன செய்யணும்? கட்டாயம் உங்களோட கையில நீங்க என்ன செய்யணும்? அந்த டியூட்டை நீங்க என்ன செய்யணும்? 2024 ஜூலை பேப்பர்ஸையும் உங்களோட டியூட்டையும் எடுத்து வச்சு தானே என்ன செய்யணும்? நீங்க பார்க்கணும். பார்க்கும்போது என்ன செய்யணும்? நிறுத்தி ஸ்டாப் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? சில விஷயங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். ரைட். இதே கேள்விதானே உங்களுக்கு வருமா? இல்ல. நீங்க 2023 ஜனவரி பேப்பரை பார்க்கலாம், 23 ஜூலை பேப்பரை பார்க்கலாம், 24 ஜனவரி பேப்பரை பார்க்கலாம், 22 பேப்பரும் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கும், அதையும் பார்க்கலாம். ரைட். இப்ப பாருங்க என்ன கேட்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன கேட்காங்க? நாணயத்தாள் என்றால் என்ன என்பதால் கருதப்படுவது யாதென வரையறை செய்க. நல்லா விளங்கிக் கொள்ளணும். கரன்சி என்று சொல்றாங்க. நாணயத்தாள் என்று இவரத்துக்கு மென்ஷன் பண்றது சொன்னா தாள் நாணயம். நம்முடைய 1000 ரூபாய் தாள், 500 என்ன 500 ரூபாய் தாள், 100 ரூபாய் தாள், இதெல்லாம் என்ன தாள் நாணயம். 5000 ரூபாய் தாள். இந்த தாளண்டா என்ன செய்யறாங்க? நம்மகிட்ட கேள்வி கேட்காம். தாள் நாணயம் என்ன பிள்ளை? தாள் நாணயம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்ன தாள் நாணயம்? இலங்கை மத்திய வங்கியினால் வெளியீடு செய்யப்பட்ட பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயங்கள் என்ன செல்லும்? தாழ் நாணயங்கள் என்று சொல்லுவோம். பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயத்தை தாழ் நாணயம் என்று சொல்லுவோம். அதே போல குட்டி நாணயம் என்று கேட்டாலும் என்ன? இலங்கை மத்திய வங்கியினால் வெளியீடு செய்யப்பட்ட பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயம் என்ன? குட்டி நாணயம் எடுப்போம். இது என்ன? சட்டப்பணம் சொல்லுவாங்க. ரைட். பணம் என்ன கேட்டா வேற, பணம் மணி. தாழ் நாணயம் என்ன புள்ளி? கரன்சி. நாம இந்த விஷயம் என்ன செஞ்சிருக்கோம்? இந்த இருக்கு பாருங்க. ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் வெளியீடு செய்யப்படுகின்ற புழக்கத்தில் உள்ள தாழ் நாணயங்களை தான் என்னன்னு சொல்லுவோம்? தாழ் நாணயம் என்று சொல்லுவோம். இது என்ன? 100% என்ன திரவத்தன்மை கொண்டதாக என்ன செய்யப்படும்? இது காணப்படும். அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. உங்கள்கிட்ட பேப்பர்ல, உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கேட்கலாம், வங்கி பணம் என்றால் என்ன? ஏன் தாழ் நாணயம் கேட்டுட்டார். அப்ப என்ன செய்யலாம்? உங்கள்ட்ட வங்கி பணத்தை பத்தி கேட்கலாம். வங்கி பணம் என்ன? வாடிக்கையாளர் நடைமுறை கணக்குல காணப்படுகின்ற மீதி தான் என்ன? வங்கி பணம். அந்நிய பணம் என்ற என்ன? பணத்தை போன்று காணப்படுகின்ற விரைவாகவும் இலகுவாகவும் மாற்றம் செய்யக்கூடிய நிதி சொத்துக்கள் என்ன? அந்நிய பணம் என்று சொல்லுவோம். திரைசேரி உண்டியல், சேமிப்பு வைப்பு, கால வைப்பு எல்லாம் சொல்லுவோம். இலத்திரனியல் பணம் என்ற என்ன? நவீன ஊடகமான இலத்திரனியலத்தை, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கலுக்கு உள்நாட்டிலையும் சர்வதேச ரீதியா நீங்க பயன்படுத்துகின்ற பணம் என்ன? சர்வதேச பிளாஸ்டிக் அட்டைகள், பல்வேறுபட்ட பிளாஸ்டிக் அட்டைகளை சொல்லுவோம். விசா கார்டு, கிரெடிட் கார்டு தான் சொல்லுவோம். எலக்ட்ரானிக் மணின்னு சொல்லுவோம். அப்ப தாழ் நாணயம் கேட்டுட்டாங்க. உங்கள்ட்ட என்ன செய்யலாம்? ஏனைய நாணயங்கள் என்ன செய்யலாம்? உங்களிடம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அடுத்து அப்ப மேலுக்குள்ள விவரத்தை நீங்க என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். மேலுக்குள்ள விவரம் என்ன? வாசிச்சு முடிவெடுக்கலாம். ரஷ்மி என்பவர் 2015 ஹேண்டி ஸ்டைல் என்ற பெயரில் ஓர் ஆடையகத்தை தொடங்கினார். ஹேண்டி ஸ்டைல் அதன் கொடுக்கல் வாங்கல்களில் நாணயத்தாள்களையும், அப்ப அவங்களுக்கு ஈஸியா விளங்கிடும், நாணயத்தாள் என்று சொல்றது என்ன? பேப்பர் மணி, காசோலைகளையும் பயன்படுத்துகின்றது. எவ்வாறாயினும் COVID-19 நோய் தொற்றுடன் ரஷ்மி அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் ஆன்லைன் ஊடாகவே மேற்கொள்ள வேண்டியிருந்தது. தற்போது அவர் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் எலக்ட்ரானியல் பணத்தை பயன்படுத்தி மேற்கொள்கின்றார்.
எலக்ட்ரானிக் மணி என்ற என்ன? தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய என்ன பல்வேறுபட்ட பிளாஸ்டிக் அட்டைகளை தானே சொல்லுவோம் பிள்ளைகள் எலக்ட்ரானிக் பணம். இதை உங்களுக்கு என்ன செய்யலாம் 2025 ஜனவரி பேப்பர்ல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அடுத்து அதுக்கு பிறகு வரக்கூடிய பேப்பர்லையும் என்ன ஜூலை பேப்பர்கள் 2025 ஜூலை பேப்பர் 2026லையும் என்ன கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. காசோலை ஒன்றை எழுதும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய 4 விடயங்களை குறிப்பிடுக. ரைட். ஒரு செக் கொண்டு எழுதுறதுக்கு உங்களோட கையில தாரும். இப்ப நுகா இருக்கிறீங்கன்னு சொன்ன கிளாஸ் உங்களோட கையில தாரும். என்ன செக் கொண்டு தந்து செக் எழுதுங்க என்று சொல்றோம். அப்ப நீங்க செக் எப்படி எழுதுவீங்க? ரெட் பெண்ணையும் பயன்படுத்தி ப்ளூ பெண்ணையும் பயன்படுத்தி மாறி மாறி எழுதுவீங்களா? இல்ல. ஒரே நிற மை என்ன செய்யணும் நீங்க பயன்படுத்தணும். அழியாத மைய பயன்படுத்தி என்ன செய்யணும்? பென்சிலால எல்லாம் செக் எழுதக்கூடாது. அழியாத மைய பயன்படுத்தி தான் என்ன செய்யணும்? செக் எழுத வேண்டும். அடுத்தது என்ன? செக்ல என்ன செய்யப்படா அடிக்கடி எழுதி போட்டு வெட்டக்கூடாது, வெட்டி குத்தக்கூடாது, வெட்டக்கூடாது. பிழைகள் என்ன செய்யக்கூடாது? அதிகமாக டிபெக்ஸ் பண்ணக்கூடாது. பிழைகளை ரப்பர் கொண்டோ டிபெக்ஸ் மூலமா என்ன செய்யப்படாது? அழிக்க கூடாது. அடுத்தது என்ன இருக்கணும்? நம்ம யாருக்கு செக் எழுதுறோமோ அவங்களோட பேர் நீங்க செக்ல படம் பார்த்திருப்பீங்க. செக்ல பிக்சர் சரி செக்ல பிக்சர் இருக்கு. நம்ம இந்த படத்துல படிச்சிருக்கோம். ரைட். நானும் படிச்சிருக்கேன். ஜிசா டீச்சரும் படிப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. ரைட். நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த இருக்கு செக். செக்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரியான முறையில் திகதியை எழுத வேண்டும். ஒன்று அப்படி எழுதிக்கணும். இரண்டாவது யாருக்கு எழுதுகின்றோமோ அவரின் பெயரை பிழையின்றி சரியாக எழுதல் வேண்டும். மூணாவது இலக்கத்தில் சரியான தொகையினை எழுத வேண்டும். அதே நேரம் எழுத்திலும் என்ன அதே தொகையினை எழுத வேண்டும். கையொப்பத்தினை என்ன செய்ய வேண்டும்? தெளிவான கையொப்பத்தை என்ன செய்யணும்? தெளிவான கையொப்பம் என்ன செய்யணும்? நீங்க இடல் வேண்டும். தெளிவான கையொப்பம் இடல் வேண்டும். ரைட். கிளியர் தானே? இந்த விடயத்தை நீங்க எழுதினீங்க என்று சொன்னா என்ன அதுக்குரிய விடை என்ன செய்யும்? உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்ப நாமளும் என்ன செஞ்சிருக்கோம்? காசோலை என்று எழுதும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம படிக்கும் போது தெளிவா படிச்சிருக்கோம் எல்லா விடயத்தையும். ரைட். அடுத்து இது கிளியர் தானே? Right. எத்தனை புள்ளிகள் புள்ளிகள் எத்தனை புள்ளிகள் குறிப்பிடுக. ரைட். அடுத்த விஷயம் வரையறை செய்க என்று சொன்னா வரைவிலக்கணத்தை மட்டும் லேச அழுகி காட்டினா போ. இந்த குறிப்பிடுக என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம் வழி காட்டினீங்கன்னா போதும். எந்த பிரச்சனையுமே இல்லை. ரைட். அடுத்து கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு இலத்திரனியல் பணம் வந்துட்டு இப்போ வங்கி பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வங்கி பணம் வரலாம், அந்நிய பணம் வரலாம். இலத்திரனியல் பணம் ஏன் ஒரு பிரபல்யமான முறையாக கருதப்படுகின்றது? அப்ப இலத்திரனியல் பணம் என்ன தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரானிக் மணி என்ற என்ன நீங்க பயன்படுத்தக்கூடிய பிசினஸுக்கு அல்லது பர்ச்சேசிங்க்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட பிளாஸ்டிக் அட்டைகள் தான் என்ன இலத்திரனியல் பணம் என்று சொல்லுவோம். இந்த விடயமா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம தெளிவா படிச்சிருக்கோம். நம்ம பேங்க்ல இந்த பேங்க்ல என்னென்ன கார்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த பீமன் இலத்திரனியல் பணத்தால நன்மை இருக்கா இல்லையா? அனுகூலங்களும் இருக்கு, பிரதிகூலங்களும் இருக்கு. ரைட். ஓகே. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்கா? இலத்திரனியல் பணத்தால் ஏன் இலத்திரனியல் பணம் ஃபேமஸா இருக்கு? ஏன் நீங்க ஃபுட் சிட்டிக்கு போகும்போது நீங்க காசை கையில கொண்டு போகாமலே கேஷ கொண்டு போகாமலுக்கு நீங்க கார்டை கொண்டு போறீங்க. ரைட். ஏன் கொண்டு போறீங்கன்னு சொன்னா நீங்க அதை எழுதி கொள்ள முடியும். ஏன்? ரைட். சுமந்து செல்வது இலகு. சுமந்து செல்வது இலகு என்று எழுதலாம். அல்லது என்ன செய்யலாம்? பாதுகாப்பானது. பாதுகாப்பானது. நீங்க விஷயத்தை எழுதலாம். ரைட். உதாரணத்துக்கு சொல்றேனே பாதுகாப்பானது. விளக்கத்தை தானே கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு டொட்டை போட்டு போட டேஷ போட்டு போட்டு நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். பணத்தை நாம் அதிகமாக கொண்டு செல்கின்ற போது என்ன செய்ய முடியும்? கள்வர்களால் திருடப்பட முடியும். ஆனால் என்ன இலத்திரனியல் பணத்தை கொண்டு செல்கின்ற போது என்ன என்ன செய்யலாது? கள்வர்கள் அதனை திருட முடியாது. கள்வர்கள் அதனை திருட முடியாது என்ன நீங்க என்ன செய்யலாம்? எழுதி கொள்ள முடியும். Right. சுமந்து செல்வது இலகு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அதையும் எழுது கொள்ளலாம். சுமந்து செல்வது இலகு. சுமந்து செல்வது இலகு. ஏன் சுமந்து செல்வது லேசி? பணத்தை நீங்க சுமந்து செல்றேன்னு சொன்னா 10 லட்சம் சொன்னா பேக்ல கொண்டு போகும்.
கஷ்டம், ஆபத்து. ஆனா கார்டன் நீங்க என்ன செய்யலாம், 1 கோடி ரூபாய் பணம் பண்ணாலும் கார்டை கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சர்வதேச ரீதியான கொடுக்கல் வாங்கலுக்கு என்ன செய்ய முடியும், சர்வதேச கொடுக்கல் வாங்கலுக்கு என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். என்ன சர்வதேச கொடுக்கல் வாங்கல் என்ன, நீங்க அலிபாபாவுல, அலி எக்ஸ்பிரஸ்ல, ஈபேல பொருட்கள் வாங்குகின்ற போது என்ன செய்ய முடியும். நீங்க கார்டு தானே பயன்படுத்திருக்கீங்க, கேஷ் ஆன் டெலிவரி என்ன கொடுக்குறீங்களா, இல்ல தானே. சர்வதேச கொடுக்கல் வாங்கலுக்கு கார்டு தான் என்ன செய்வாங்க, அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க அதையும் எழுதி கொள்ள முடியும். உள்நாட்டு கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்லாது சர்வதேச கொடுக்கல் வாங்கலுக்கு என்ன செய்யும், இலத்திரனியல் பணம் என்ன எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதனமா என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. ரைட். இந்த அடுத்து என்ன செய்யலாம், இப்ப பாருங்க இலத்திரனியல் பணத்துல அடுத்த பிரச்சனை என்ன சொன்னா, இப்ப நீங்க இலத்திரனியல் பணத்துல நம்ம என்ன நன்மைகள் குறிப்பிட்டிருக்கோம் பாருங்க. என்ன, நம்ம அடிக்கடி பேங்குக்கு போய் காசை வெட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, போக்குவரத்து செலவு குறையும். அடுத்தது இலத்திரனியல் பணத்தால் என்ன செய்யுது, வியாபார நிறுவனங்களுக்கு புரள்வு அதிகரிக்கப்படுது. சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல், இப்ப ரீலோட் பண்ற மத்த விடயங்களுக்கு என்ன செய்யலாம் பிள்ளை, நம்ம கொடுக்கல் வாங்கலுக்கு இதை பயன்படுத்தலாம், இலத்திரனியல் பணத்தை பயன்படுத்தலாம். இப்ப நன்மைகள் அவங்கள்ட்ட கேட்டுட்டா, இப்ப தீமைகள் கேட்டிருக்காங்களா, தீமைகள் கேட்கல. தீமைகள் கேட்டா என்ன செய்யணும், எழுத தெரிஞ்சிருக்கும். ஹெக்கர்ஸ் ஆபத்து இருக்கு, ஐடி படிச்சார்கள் ஹெக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இலத்திரனியல் மோசடி இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்ன, ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யணும், நாம அந்த கார்டு என்ன செய்யணும், கார்டுக்குரிய சேவிங்ஸ் சார்ஜ் வந்து பேங்கால் எடுப்பாங்க, சேவை கட்டணம். அடுத்தது 5 வருஷம் முடிஞ்ச என்ன செய்வாங்க, அதை ரினிவல் பண்றதுக்கு நாம என்ன செய்யணும், சில நேரங்கள்ல காசு கட்ட வேண்டி ஏற்படும். அடுத்தது எல்லோராலும் என்ன செய்யலாது, பயன்படுத்துறதுக்கு தெரியாது. இந்த கடையில போய் 2 தரம் கார்டை ஸ்வீப் பண்ணும்போது 2 தரம் காசு வெட்டுப்பட்டு, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது அந்த இலத்திரனியல் பணத்துல தீமைகள். நம்மகிட்ட கேட்டது என்ன, நன்மைகள் மட்டும்தான் கேட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்த கேள்வி, அப்ப என்ன 20 மார்க்ஸுக்குரியது செஞ்சுட்டோம். 4வது கேள்விக்கு வரும். 4வது கேள்வியை வாசிச்சு பாருங்க. Right. அரசாங்கத்தின் 3 நோக்கங்களை பட்டியலிடுக. அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா 3 நோக்கங்கள். அரசாங்கம் ஏன் ஏன் நமக்கு அரசாங்கம் தேவை, அதான் அரசாங்கத்துல நோக்கம். அரசாங்கத்துல 3 நோக்கம் என்ன, அரசாங்கம் என்னத்தை செய்ய விரும்புது இந்த நாட்டுல, என்னத்தை செய்ய விரும்புது. அரசாங்கம் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு விரும்புது, மக்களோட வாழ்க்கை தரத்தை கூட்டுறதுக்கு விரும்புது, பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு விரும்புது, சர்வதேச வர்த்தகம் ஏற்றுமதியை மேம்படுத்துறதுக்கு விரும்புது, மக்களோட வறுமையை குறைக்க விரும்புது, வேலை வாய்ப்புகளை கொடுக்க விரும்புது. அப்ப எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்டா, ஒரு வேலை இல்லாம ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னா அவருக்கு வேலையை கொடுக்குறது, வேலையை கொடுத்து அவர் பணத்தை சம்பாதிப்பார். சம்பாதிச்ச உடனே என்ன செய்வாரு, அவர வறுமை இல்லாமலே போகும். வறுமையெல்லாம் இல்லாமலுக்கு போன என்ன நடக்கும், பொருளாதாரம் என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். பொருளாதாரம் என்ன செய்யும், அபிவிருத்தி அடையும். அவர் என்ன செய்வாரு, அபிவிருத்தி அடைஞ்சவர் உழைக்க அரசாங்கத்துக்கு வரி கட்டுவாரு. அந்த பணத்தை கொண்டு என்ன செய்வாங்க அரசாங்கம், அப்ப பல்வேறுபட்ட உட்கட்டமைப்பு வசதிகள். உட்கட்டமைப்பு வசதி என்ன சொன்னா கண்ணை மூடிட்டு கொஞ்சம் யோசிக்கும். உங்களோட ஊர்ல அரசு நிறுவனங்கள் என்னென்ன இருக்குன்னு சரி, வைத்தியசாலை, பாடசாலை, போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இதெல்லாம் என்ன உட்கட்டமைப்பு வசதி. கார்பெட் ரோட், இதெல்லாம் என்ன பிள்ளைகள், உட்கட்டமைப்பு வசதி. அப்ப அரசாங்கத்துல 3 நோக்கங்களை பட்டியலிடுக என்று சொன்னா நீங்க என்ன செய்யலாம், நீங்க எழுதி கொள்ள முடியும். அப்ப நீங்க என்னென்ன விடயங்கள் எழுதலாம், பொருளாதார வளர்ச்சி, வினா இலக்கம் 4. நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், எந்த யூனிட்ல படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா, நான் வேணும்னா காட்டலாம் உங்களுக்கு. அதுல யூனிட் நம்பர் எஸ்எம் இல்லையா, யூனிட் நம்பர் 5 பார்ப்போம், ட்ரேடுக்கு பிறகு. ரைட். யூனிட் நம்பர் 5ல இருக்கு, அரசாங்கம் பத்தி படிச்சிருக்கோம், நிறைய விஷயம் நம்ம கதைச்சிருக்கோம் பாருங்க. ரைட். நீங்க பார்க்கலாம் அரசாங்கம் சம்பந்தமா என்னென்ன உதவிகள் அரசாங்கம் செஞ்சிருக்கு. வணிக நிறுவனங்கள்ட்ட செல்வாக்கு செலுத்தும் விதம் படிச்சிருக்கோம். அப்ப இதான என்ன, அதுதான் அரசாங்கத்துல நோக்கங்கள் என்று படிச்சிருக்கோமா. இந்த இருக்கு, அரசின் நோக்கங்கள், இதான் விஷயம். அரசின் பொருளாதார நோக்கம் என்றாலும் இதான் விஷயம். என்ன, வேலை வாய்ப்புகளை கூட்டுறது, பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி. பொருளாதார வளர்ச்சிங்கிறது வேற பிள்ளை, பொருளாதார அபிவிருத்திங்கிறது வேற, ரெண்டா உடைச்செழுதலாம். அடுத்தது வருமான வரியை மக்கள்கிட்ட அறவிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறது, வருமான பரம்பலை சீர் செய்யறது,
பொருளாதார நிலைப்பாட்டை பேணுறது, சர்வதேச வியாபாரத்தை மேம்படுத்துறது, சூழலை பாதுகாக்கிறது என்ன அரசாங்கத்துல நோக்கம். இப்படி அரசாங்கம் சூழலை பாதுகாக்காட்டி எல்லாரும் என்ன செஞ்சு போட்டுருவாங்க, சூழலை என்ன செஞ்சிருவாங்க, பழுதாக்கி போட்டுருவாங்க, மாசடைய செஞ்சு போட்டுருவாங்க. சோ என்ன செய்யணும், இந்த விடயங்களை நீங்க என்ன செய்யலாம், ஒரு 4 விடயம், எத்தனை விடயம் கேட்டிருக்காங்க, 3 விடயம் தான் கேட்டிருக்காங்க. அதுலயும் என்ன கேட்டிருக்காங்க, அப்படி பட்டியலிடுக, லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. லிஸ்ட் லிஸ்ட் என்ன, எழுதுங்க, லிஸ்ட் எழுதுங்க. இப்ப கடைக்கு போய் பொருட்களை வாங்குறதுன்னு, பொருட்களை பட்டியலிடுக. இந்த பட்டியல் எழுதுற பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுற 3 நோக்கத்தை எழுதினீங்கன்னா சரி. பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார வளர்ச்சி, உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், வறுமை மட்டத்தை குறைத்தல், வேலை வாய்ப்பை வழங்குது. 3 கேட்டா ஒரு 4 விஷயம் எழுதுங்க. ஏதாவது சின்ன சின்ன பிள்ளை என்னால நினைச்சுவாங்க, வெட்டி போட்டு சரியா போடுவோம். 3 கேட்டா 5 விஷயத்தை எழுதுங்க. உங்களுக்கு 5 விடயம் தெரியுமா இருந்தா. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், ஒரு கேள்விக்கு விடையை எழுதி போட்டு என்ன செய்யணும், ஒரு 2 லைன் விட்டு என்ன செய்யணும், அடுத்த கேள்வியை தொடங்கும். அப்பதான் நீங்க எழுதி போகும்போது என்ன செய்யும், உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏதாவது விடைகள் ஞாபகம் வந்தா உடனடியாக போய் என்ன செய்யலாம், அந்த கேள்விக்கு போய் நீங்க விடை எழுதி கொள்ள முடியும். ரைட். இப்ப பாருங்க, இது கேஸோட சம்பந்தப்பட்டது கேட்காரு. டிஜிட் அச்சகத்தின் சமூகம் தொடர்பான 3 பொறுப்புகளை இணங்காங்க. அப்ப சமூக பொறுப்பு சம்பந்தமாக என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட கேள்வி கேட்காம். ரைட். நம்ம சமூக பொறுப்பு சம்பந்தமாக என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். சமூக பொறுப்பு என்ன பிள்ளை, அரசாங்கம் என்ன, சரி, வணிக நிறுவனங்கள் என்ன, சமூகத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டியவைகள். லாபத்தை மட்டும் உழைக்கிறல்ல, சமூகத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டியவை. அப்படி சமூகம் தொடர்பான என்ன 3 பொறுப்புகளை கேட்காங்க. சமூகம் என்று சொன்னா என்ன பிள்ளைகள், எல்லாரும் வரும், பொதுமக்கள் வருவாங்க, அரசாங்கம் வரும், ஏனைய நிறுவனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், சமூகம் பங்குறதுக்கு வந்து அரசாங்கம் வரும், சூழல் வரும், வணிக நிறுவனங்கள் வரும், அதே நேரம் பொதுமக்கள் எல்லாரையும் சேர்த்துத்தான் நம்ம என்னன்னு சொல்றேன், சமூகம் என்று சொல்றோம். மனிதன் ஒரு சமூக பிராணி என்ற என்ன, மனிதன் ஏனைய மனிதர்களோட இருக்காரு, சூழல்ல வாழ்றாரு, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றாரு, அதான் ஒரு சமூக பிராணி. அப்ப என்ன கேட்காங்க, சமூகம் தொடர்பான 3 பொறுப்புகள் என்ற இந்த டிஜிட் அச்சகம் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காங்க. பாருங்க, இந்த கேஸ வாசிக்கணும். டிஜிட் யாரு, அச்சகம் என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கணும். வாசிங்க. டிஜிட் என்பவருக்கு சொந்தமான உள்நாட்டு டிஜிட்டல் அச்சகமான டிஜிட் பிரிண்டர்ஸ் ஆனது இலங்கையில் உள்ள ஒரு சிறிய அளவான தொழில் முனைவகம் ஆகும். தொழில் முனைவகம் என்ன, ஒரு சின்ன ஒரு சென்டர், ஒரு சின்ன ஒரு பிசினஸ் செய்யறாங்க, ஓண்டர்பிரினர்ஷிப் முயற்சியானது. எவ்வாறாயினும் டிஜிட்டல் அச்சகத்துறையில் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதில் டிஜிட் தனது வகைவாகத்தை ஏற்பு செய்துள்ளார். அப்ப என்ன செஞ்சிருக்காரு, சுற்றுச்சூழலை பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அவர் சகல செயற்பாடுகளையும் என்ன செஞ்சிருக்காரு, அவர் ஈடுபட்டிருக்காரு. இந்த நடைமுறைகள் சமீபத்திய அரசாங்கத்தின் முன் முயற்சிகளுடன் இணைந்தவைகளாக உள்ளன. இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, இந்த கிளீன் ஸ்ரீலங்காவோட சம்பந்தப்பட்டதா என்ன செய்யப்படுது, எல்லாமே இருக்கு. கிளீன் ஸ்ரீலங்கா கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு, சுற்றுச்சூழல்களையும் அரசாங்கத்தையும் என்ன செய்யணும், தூய்மையா வச்சிருக்கிறதா கிளீன் ஸ்ரீலங்கா, அந்த விஷயம். அத்துடன் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும், அதாவது சூழலை நேசிக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள். சூழலை நேசிக்கக்கூடிய வாடிக்கையாளர் யாரு, பொலித்தீன் பை உள்ள உணவுப் பொருளை வாங்க மாட்டார். பிரஷ் வாங்கினாலும் பிளாஸ்டிக் பிரஷ் வாங்க மாட்டார். என்ன வாங்குவாங்க, ஹேண்ட்மேட், அதாவது என்ன, பேம்பு பேம்பு, அதாவது என்ன பேம்பு ட்ரீ என்றா, மூங்கில், மூங்கிலால செய்யப்பட்ட அல்லது தும்பால செய்யப்பட்ட பிரஷ் தான் பயன்படுத்துவாங்க. சீத்தைகள் அல்லது துணிகளால செய்யப்பட்ட பேகை தான் பயன்படுத்துவாங்க. சூழலை மாசுபடுத்தக்கூடிய என்ன செய்ய மாட்டாங்க, கெமிக்கல் பயன்படுத்திய மரக்கறிகளை வாங்க மாட்டாங்க. அவங்களை யார் என்று சொல்றேன், எக்கோ ஃப்ரெண்ட்லி கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. சூழலை நேசிக்கின்ற வாடிக்கையாளர்கள். அவர்களை ஈர்க்கவும் வணிகத்திற்கும் சமூகத்துக்கும் இடையே வெற்றி வெற்றி என்ற சூழ்நிலையை உருவாக்க உதவுகின்றது. வின் வின் சிச்சுவேஷன் என்ன சொன்னா, இவர் சூழலை பாதுகாக்கிறதுக்கு இவர் செயற்படுகின்ற போது இவர் டிஜிட்டும் வெற்றி அடைகிறாரு, மக்களுக்கும் வெற்றி கிடைக்கின்றது, யாருக்குமே தோல்வி கிடைக்கல, 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதான் வின் வின் சிச்சுவேஷன் சொல்றோம். இப்ப நம்மகிட்ட கேட்ட டிஜிட் பிரிண்டர்ஸ் இருக்காங்க தானே, சமூகம் தொடர்பான 3 பொறுப்புகள். சமூகம் என்று சொன்ன பிள்ளைகள் அதுக்கு 3 பேர் வருவாங்க. நம்மளுடைய இந்த டியூப் லைம் இருக்கு.
சமூகம் தொடர்பான சமூக பொறுப்புன்னு என்ன செஞ்சிருக்கோம், நாம படிச்சிருக்கோம். படிச்சிருக்கோம் தானே? எஸ், சமூகம் தொடர்பான சமூக பொறுப்புன்னு படிச்சிருக்கு. நம்ம லேசா ஞாபகம் வச்சுக்கணும், இதை படிச்சதை தாண்டி சமூகம் என்ற யார் யார் வருவா? சமூகம் என்ற யார் வருவா? இந்த அரசாங்கம் வரும், மக்களும் வரும், சூழலும் வரும். அரசாங்கம் வரும், மக்கள் வரும், சூழல் வரும். அரசாங்கம் வரும், மக்கள் வரும், சூழல் வரும். இப்ப இவங்களுக்கு இடையே நிறைவேற்ற வேண்டிய சமூக பொறுப்பு என்ன? எத்தனை மார்க்ஸ் கேட்டிருக்காங்க? 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நாம் என்ன செய்யலாம்? 3 விடயத்தையும் சொல்லி நாம் என்ன செய்யலாம்? 3 மார்க்ஸ் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப சமூகம் தொடர்பான சமூக பொறுப்பு, அரசாங்கம், சூழல், சமூகம் சம்பந்தமான, பொதுமக்கள் சம்பந்தமான. அரசாங்கம் தொடர்பாக பார்ப்போம். அரசாங்கத்துக்கு இந்த என்கிற அந்த டிஜிட்டல் அச்சகம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. என்ன செய்யணும் அரசாங்கத்துக்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த நிறுவனமா இருந்தாலும் அரசாங்கம் தொடர்பான அவங்களோட சமூக பொறுப்பு கேட்டால் 2 விஷயத்தை எழுதுறோம். ஒன்று என்ன? அரசாங்கத்துல சட்ட திட்டங்கள் என்ன செய்யணும்? சட்ட திட்டங்களை முறையாக என்ன செய்யணும்? சட்ட திட்டங்களை முறையாக பின்பற்ற வேண்டும். முறையாக பின்பற்ற வேண்டும். அது அரசாங்கத்துக்கு செய்யற என்ன, நம்ம பெரிய கடப்பாடு. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அரசாங்கத்துல சட்ட திட்டங்களை பின்பற்றல. எப்படி? ஹோட்டல் கழிவு நீரை வடிகான்களுக்கு விடக்கூடாது, அரசாங்கத்துல சட்டம். அதை நகரசபை என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். ஆனா ஹோட்டல்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க? வடிகான்களுக்கு விடுறாங்க, நகர சபைகளுக்கு, மாநகர சபைகளுக்கு என்ன செய்யறாங்க இல்லை, அவங்க இதை கட்டுறாங்க இல்லை, அதுக்குரிய பணத்தை கட்டுறாங்க இல்லை, அதை உரிய முறையில் அகற்றல் செய்யறாங்க இல்லை. இதால என்ன செய்யப்படுது? நிலக்கீழ் நீர் மாசடையுது, துர்நாற்றம் வீசுது, பொதுமக்களுக்கு என்ன தொற்று நோய்கள் ஏற்படுகின்றது, அந்த கடட சூழலும் என்ன செய்யுது? பாதிக்கப்படுது. அப்ப சட்டத்திட்டத்தை முறையா பின்பற்றுறது என்ன முக்கியமான அரசாங்கத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு சமூக பொறுப்பு. 2வது விஷயம் என்ன பிள்ளை? அரசாங்கத்துக்குரிய என்ன செய்யணும்? வருமான வரியை நீங்க என்ன செய்யணும்? வரிகளை முறையாக செலுத்த வேண்டும். வரிகளை முறையாக செலுத்துதல் வேண்டும். இப்ப என்ன செய்யறாங்க? நிறைய பேரு வரிகளை செலுத்துறாங்க இல்லை. வருமான வரி, கூடுதலான வருமானத்தை உழைக்காங்க, அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறாங்க. அப்ப அரசாங்கம் எப்படி பொதுமக்களுக்கு அபிவிருத்திகளை செய்யும்? செய்ய முடியாது. அப்ப இது அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய சமூக பொறுப்பு தான், வரிகளை கற்று. 2வது, சூழலுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள்? சூழல், சூழல் சார்ந்த சமூக பொறுப்பு என்ன? சூழலுக்கு என்ன செய்யணும்? இந்த டிஜிட் அச்சகம் ஒரு அச்சகம் தானே. இவங்களை என்ன செய்யணும்? எப்படி இவங்க சூழலை பாதுகாக்கணும்? சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது? கழிவுகள் அகற்றக்கூடாது. அப்ப கழிவுகள் என்ன செய்யணும்? கழிவுகளை முறையாக அகற்றுதல் வேண்டும். கழிவுகளை முறையாக அகற்றுதல் வேண்டும். அதாவது என்ன, உள்ளூராட்சி நிறுவனங்கள்ட்ட கையளிச்சு கழிவுகள் என்ன செய்யணும்? முறையாக அகற்றணும். அவங்க தான் பொருத்தமான அவங்க தான் இலங்கையில சட்டத்தை அந்த அந்த அதிகாரம் உள்ளார்கள் கழிவுகள் அகற்றத்துக்கு. அவங்களை தவிர வேறு யாருமே என்ன செய்யலாம் முக்கியமான கழிவுகளை கலெக்ட் பண்ணல. ஏன்னா அவங்க தான் ரூல்ஸ் இயங்குவாங்க. அடுத்தது என்ன? சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது? உற்பத்திகளை என்ன செய்யக்கூடாது? அவங்க மேற்கொள்ளக்கூடாது. சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் என்ன செய்யணும்? சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில ஒன்றெழுதி நான் காணும் பிள்ளை. ஒரு விடயத்தை நீங்க விளக்கி, ஒரு விடயத்தை என்ன செய்யணும்? அரசாங்கத்தினால் வெளியீடு செய்யப்படுகின்ற சட்ட திட்டங்களை முறையாக பின்பற்றுதல் வேண்டும். இதனை பின்பற்றுகின்ற போது அரசாங்கம் தொடர்பான சமூக பொறுப்பை வணிக நிறுவனம் பின்பற்றுகின்றது என்று எழுதினீங்க. முதலாவது விடை. 2வது என்ன? உற்பத்தியின் போது பெற்றுக் கொள்ளப்படுகின்ற கழிவுகள் என்ன செய்யணும்? முறையாக ஆற்றுதல் வேண்டும். அவ்வாறு ஆற்றினால் சூழல் என்ன செய்யாது? சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாது. சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்ன செய்யணும்? உற்பத்திகளை மேற்கொள்ளணும். இப்ப பாருங்க, உற்பத்தி மேற்கொள்ற இப்ப நீங்க நிறைய இந்தியன் படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்களோட கழிவுகளை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஆற்றோட கலக்காங்க. அதாவது என்ன செய்யப்படுறாங்க? மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாதிக்கப்படுறாங்க. இப்ப கார் கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கார்களை கழுகுற தண்ணி எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆற்றோட கலக்காங்க. அப்ப என்ன செய்யப்படுது? ஆற்று நீர், மீன்கள் எல்லாம் என்ன செய்யுது? பாதிப்படையுது. அப்ப ஆற்றுல குப்பைகளை கொட்டுறாங்க. கொட்டும் போது என்ன, அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மீன்கள் என்ன செய்யுது? அந்த குப்பைகளை சாப்பிடுது. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்.
அந்த பிளாஸ்டிக்கை மீன் உடம்புக்கு போகுது, அதை கண்டுபிடிக்க மேலாது. அந்த மீனை வாங்கி நாம என்ன செய்யறோம்? நாம மனிதர்கள் சாப்பிடுறோம். அப்ப என்ன, நமக்கு கேன்சர் நோய் வருது. சோ ஆற்று மீன்களை சாப்பிடறதையும் என்ன செய்யணும்? இப்ப 6 மாசம் அடையாட்டி சாப்பிடலாம். 6 மாசம் அடைஞ்சிருக்குமென்னு சொன்னா நம்ம சாப்பிடுறது என்ன செய்யணும் பிள்ளை? தவிர்த்து கொள்ள வேண்டும். Right. அடுத்தது என்ன சமூக பொறுப்பு இருக்கு நமக்கு? நெறிமுறை சார். அப்ப என்ன நெறிமுறை சார்? என்ன சட்டம் சார்பான சமூக பொறுப்பு. அப்படி இல்லாட்டி என்ன? அரசாங்கம் தொடர்பான வெளியிட்டம், சூழல் தொடர்பான வெளியிட்டம், சமூகம் சார்ந்த வெளியிட்டம். சமூகம் 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 சார்பாக என்ன செய்யணும்? நீங்க சமூகத்துக்கு என்ன செய்யணும்? பாதிப்பில்லாத வகையில் என்ன செய்யணும்? பாதிப்பில்லாத உற்பத்திகளை மேற்கொள்ளணும். உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரம் என்ன செய்யணும்? வேலையின்மை பிரச்சனை என்ன செய்யணும்? குறைக்க வேண்டும். வேலையின்மை பிரச்சனை நீங்க என்ன செய்யணும்? சமூகத்துக்கு என்ன செய்யணும்? வேலை வாய்ப்பை வழங்குதல் வேண்டும். வேலை வாய்ப்பு வழங்கினீங்க என்று சொன்னா சமூகம் என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும். பாதுகாக்கப்படும். வறுமை குறை வழங்க வேண்டும். இப்படி நீங்க என்ன செய்யலாம்? நீங்க 3 விடயங்கள் எழுதினீங்க என்று சொன்னா உங்களுக்கு 3 புள்ளி 3 மார்க்ஸ் தானே. நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை. ரைட். 3 மார்க்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி. 4 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வியை பாருங்க. சிறிய நடுத்தர தொழில் முனைவகங்கள், ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரினர்ஷிப், முயற்சி ஆண்டு. அப்ப சிறிய நடுத்தர வணிகம் என்று சொன்னாலே நம்ம படிக்கும் போது என்ன வீடியோஸ்ல உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், வீட்டோட தையல் மிஷின் வச்சு தைக்கக்கூடிய ஆட்கள், கைத்தறி செய்கிறார்கள், பாய் பின்றார்கள். அடுத்தது என்ன? சின்ன சின்ன உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஆட்கள், இடியப்பம் சுடுறார்கள். அடுத்தது என்ன? தோசை சுட்டு விற்பவர்கள், இட்லி சுட்டு விற்பவர்கள் எல்லாம் இருக்காங்க உங்களுடைய ஏரியாவில். சின்ன சின்ன சில்லறை கடைகள் எல்லாம் இருக்கு. இவங்க எல்லாம் யாரு? முயற்சியாண்மை நிறுவனங்கள். இந்த முயற்சியாண்மை நிறுவனங்கள் பொருளாதாரத்துக்கு ஏன் தேவை? உங்களுக்கு ஏன் தேவை சொல்லுங்க பாப்போம். ஏன் தேவை நீங்க கேட்கணும். இந்த நிறுவனம், இந்த ஹோட்டல் எல்லாம் ஏன் தேவை நமக்கு? ஃப்ரூட் ஜூஸ் கடையெல்லாம் இருக்கு, பழங்களை விற்கிற கடையெல்லாம் இருக்கு வீதியில. அந்த கடைகள்லாம் நமக்கு ஏன் தேவை? நமக்கு ஏன் தேவை என்று சொன்னா மனிதர்களோட தேவைகளையும் விருப்பங்களையும் என்ன பூர்த்தி செய்யறதுக்கு அவங்க வேணும். சமூகத்தில் இருக்கிற என்ன வேலை இல்லாத பிரச்சனையை குறைப்பாங்க. அவங்க எல்லாரும் அரசாங்கத்திட்ட வேலை கேட்டு என்ன செய்ய மாட்டாங்க? ரோட்ல ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாங்க. வேலையின்மை பிரச்சனையை குறைக்கிறது எத்தனை கேட்டிருக்காங்க? 2 காரணங்களை விவரிக்குங்க. அப்ப காரணங்களை மட்டும் எழுதினால் போதாது, என்ன செய்யணும் பிள்ளைகள்? விவரிக்க வேண்டும். அப்ப எப்படி எழுதலாம்? ஏன் பொருளாதாரத்துக்கு தேவைன்னு சொன்னா அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு டேஷ் என்ன எழுதுறது. இலங்கையில் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க? பல்வேறுபட்ட மனிதர்கள் கல்வி பயின்று பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள். பட்டம் பெறாத நபர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் என்ன செய்யணும்? அரசாங்கத்தினால் வேலை வாய்ப்பினை வழங்க முடியாது. இவ்வாறு சிறிய நடுத்தர வணிகங்கள் உருவாகின்ற போது அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அவங்களோட வருமானம் அதிகரிக்கப்பட்டு வறுமை மட்டம் என்ன செய்யும்? குறைவடைகின்றது. முதலாவது விஷயம். 2வது, ஏன் இந்த வணிகங்கள் தேவை? ஆஹ் பொருளாதார வளர்ச்சி. இப்ப இவங்க ஒவ்வொரு தரமும் பொருட்களை உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு வழங்க வழங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நீங்க எக்கனாமிக் படிச்சிட்டீங்க, மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு பொருளாதாரம் என்ன செய்யும்? வளர்ச்சி அடையும். ரைட். இதே விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம டியூட்லையும் இருக்கு, நம்ம எஸ்எம்இலையும் படிச்சிருக்கோம், முயற்சியாண்மையிலையும் படிச்சிருக்கோம். ஏன் இந்த விடயங்கள் நாட்டுக்கு தேவைன்னு சொல்றோம். அதே விடயங்கள் பாருங்க கேள்விக்கு வந்திருக்கு. யூனிட் நம்பர் 6ல இருக்கு பாருங்க. ரைட். அப்ப இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த முறை பார்த்துக்கொள்ளுங்க. சிறிய நிறுவனம் என்று சொன்னா என்ன? நடுத்தர நிறுவனம் என்றா என்ன? நுண் நிறுவனம் என்றா என்னங்கிறதுக்கு விஷயம். சிறிய நிறுவனம் என்று சொன்னா அவங்க 11 தொடக்கம் 50 பேர் இருப்பாங்க. நடுத்தர அளவு மீடியம் ஸ்மால், இவங்க ஸ்மால் இப்ப ஷர்ட்ல சைஸ் இருக்கிற மாதிரி இவங்க பிசினஸ் சைஸ். ஸ்மால் என்று சொன்னா 11 தொடக்கம் 50 பேர் இருப்பாங்க. கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த முறை கேட்கலாம். மீடியம் என்றா என்ன? 51 இருந்து 300 பேர். லார்ஜ் என்றா என்ன? சாரி, அந்த மைக்ரோ என்றா என்ன? 10 பேருக்கு உள்ள. இந்த 300 பேரை விட தாண்டியது என்ன? பாரிய நிறுவனம்.
வியாபார புரள்வு என்ன? சிறிய நிறுவனம்னா 250 மில்லியனுக்கு குறையும். 250 மில்லியன் என்ன புள்ளி 25 கோடி ஆண்டு. நடுத்தர அளவு நிறுவனம் என்ன? 251 மில்லியன் 750 மில்லியன். நுண்ணிறுவனம் என்ன? ஆண்டுக்கு 15 மில்லியன் 1,50 கோடி. சரிதானே? ரைட். அவ இந்த கேட்டகரியை ஞாபகம் வச்சுக்கொடு. இங்க பாருங்க, இதெல்லாம் என்ன சிறிய நடுத்தர அளவு முயற்சிகளுக்கான உதாரணம். இங்க பாருங்க, நாட்டுக்கு ஏன் இந்த நிறுவனம் தேவை? இங்க சொல்லியிருக்காங்க, வருமான பிரச்சனையை குறைக்கிறது, உள்நாட்டில் இருக்கிற வளங்களை பயன்படுத்துறது, சர்வதேச இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யறது, தொழில் வாய்ப்புகளை வழங்குறது, இவங்க தான் தேவை. அப்ப இந்த கேள்வி என்ன செஞ்சுட்டு நமக்கு வந்துட்டு இந்த கேள்வி. அப்ப என்ன கேட்கலாம், ஏன் இந்த சிறிய நடுத்தர அளவு முயற்சி நிறுவனங்கள் என்ன செய்யுது தோல்வி அடைகின்றது, பாதிக்கப்படுகின்றது? என்ன செய்யலாம், உங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த விடயத்தை நீங்க என்ன செய்யணும், படிச்சுட்டு போகணும். நான் ஹைலைட் பண்றேனே, இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்றேன் பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட், லைட் ப்ளூல ஹைலைட் பண்ணிருக்கிற விடயத்தை நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். அடுத்து அடுத்தது, அரசாங்கம் சிறுவ நிறுவனங்களுக்கு என்ன செய்யுது, என்ன வசதிகளை வழங்குதுன்னு கேட்கலாம். ஆலோசனையை வழங்குது, கடன்களை வழங்குது, அது வரி சலுகைகளை வழங்குகின்றது. அரசாங்கம் என்ன செய்யுது, இவ்வாறான வாய்ப்புகளை வழங்கி அவங்கள ஊக்குவிக்கின்றது. சோ அந்த விடயங்கள் நாம பார்த்துட்டு போவோம். இந்த கேள்விக்கும் என்ன விடைய பார்த்தாச்சு. இப்ப அடுத்த கேள்விக்கு பார்க்க, வினா இலக்கம் 5. வினா இலக்கம் 5. இந்த வினா இலக்கம் 5 பாருங்க பிள்ளை, என்ன, மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் ஆகியவற்றுக்கு இடையிலான ரெண்டு வேறுபாடுகளை குறிப்பிடுக. மொத்த வியாபாரத்துக்கு ஒரு வேறுபாடு, சில்லறை வியாபாரத்துக்கு ஒரு வேறுபாடு, அப்படி ரெண்டு வேறுபாடு கேட்காங்க. இது கேஸோட சம்பந்தப்பட்டதா? இல்ல, பொதுவான கேள்வி. இவளுக்கு கேட்காங்க என்ன, தருஷ் பர்னிச்சர்ஸ், அப்ப பர்னிச்சர்ஸ் விற்கிற கடை, தருஷ் பர்னிச்சர்ஸ் மீதான உலகளாவிய சூழலின் ரெண்டு தாக்கங்கள். உலகளாவிய சூழல் என்ன பிள்ளை, சர்வதேச சூழல், உலகம் முழுவதும் உலகமயமாக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. உலகம் முழுவதும் ஒரே சந்தை என்ற அடிப்படையில் வணிக நிறுவனங்கள் என்ன செய்யுது, ஒன்றை ஒன்றை சார்ந்ததாகவும் இணைந்ததாகவும் காணப்படுறது. இப்ப இந்த நம்முடைய கேஸ் ஸ்டடியில சில உலகளாவிய சூழல் காரணிகள் வரும். இது இந்த தருஷ் நிறுவனத்தை பாதிப்படைய செய்கின்றதா இல்லையான்னு பார்க்கணும். உலகளாவிய சூழல் என்ன விளங்கிக் கொள்ளணும். அமெரிக்காவுல ஏதாவது காடு, கலிபோர்னியாவுல நம்ம காட்டு தீ பரவினால் இலங்கையில் என்ன செய்யுது, சில பொருட்களுக்கு விலை கூடும், சில விற்பனை அதிகரிக்குது. இஸ்ரேல் காசா யுத்தம் என்று சொன்ன என்ன, நம்முடைய எரிபொருள் விலை கூடும். அடுத்து என்ன, ரஷ்யா இன்னொரு நாட்டுக்கும் இடையில யுத்தம் என்ற என்ன, நம்ம நாட்டுல எரிபொருள் கூடுது. சைனாவுல கொரோனா வந்தா என்ன செய்யுது, நம்ம நாட்டுல பொருள் விலை கூடுது. அப்ப என்ன, உலகத்துல எங்கேயோ மூலையில நடக்கிற ஒரு விடயம் இலங்கை நாட்டை பாதிப்படைய செய்தா இல்லையா? இதெல்லாம் ஏன், இதெல்லாம் உலகளாவிய சூழல், உலகமயமாக்கலால வர விளைவுதான் இது. ஏனென்றா ஒவ்வொரு நிறுவனங்களும் இன்னொரு நிறுவனத்துல தங்கிரி, இலங்கட மூலப்பொருட்கள் எல்லாம் சைனாவுல தங்கிருக்கு, மருந்து பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவுல தங்கிருக்கு, எல்லாம் தங்கிருக்கு. இந்தியாவுல அரிசிகளுக்கு கோதுமைக்கு தங்கிருக்கு, பாகிஸ்தான்ல வெங்காயத்துக்கு தங்கிருக்கு, அரபு நாடுகள் என்ன பெட்ரோலியத்துக்கு தங்கிருக்கு, சொந்தமா உற்பத்தி செய்யறது என்ன தேயிலை மட்டும். அதுக்குரிய பசலையும் வெளிநாட்டுல தான் தங்கியிருக்காங்க. இலங்கையில என்ன இயற்கை பசலைகளுக்கு கூட வாய்ப்புகள் இல்லை. அப்ப இதெல்லாம் என்ன உலகளாவிய சூழல் காரணி. அப்ப ரெண்டு காரணத்தை கேட்காங்க, சரியா? அதை தாக்கத்தை கேட்காங்க, காரணிய கேட்கல. இந்த சர்வதேச காரணிகளால என்ன தாக்கம் ஏற்படுது அது எழுதுங்க. மூணாவது கேள்வி பாருங்க, மூணாவது கேள்வி. உம் இந்த தருஷ்ங்கிற ஒரு நபர் யாருன்னு சொன்னா, ஒரு முயற்சியாளர், ஒரு ஒன்டர்பிரனர், ஒரு முயற்சியாளர். இந்த முயற்சியாளருக்கான பண்புகளை இனங்காண சொல்லியிருக்காங்க. ஒரு முயற்சியாளருக்கு என்ன பண்பு இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு முயற்சியாளர், இப்ப யூடியூப்ல இருக்கிற இர்ஃபான் வியூஸ் என்ற ஆளுக்காரன்னா அவர் முயற்சியாளர். இலங்கையில் இருக்கக்கூடிய சில டிக்டாக்கர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க முயற்சியாளர். என்ன, அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க, எந்த பிரச்சனையும் என்ன செய்வாங்க, சவாலா எதிர்கொள்வாங்க, பிரச்சனைகளை தீர்ப்பாங்க, விரைவாக முடிவெடுப்பாங்க. எல்லோரும் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க மாட்டாங்க, வித்தியாசமா சிந்திப்பார்கள், புத்தாக்கமான சிந்தனையுடைய இருப்பாங்க. புத்தாக்கமான சிந்தனை, அவங்களுக்கு தன்னம்பிக்கை கூட, என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் வெற்றி அடைவேன் என்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு.
எப்பயும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் என்னால எழுத இயலாது, ஒழுங்கா படிக்கல, அப்படி திங்க் பண்ண மாட்டாங்க. என்ன வருதோ பார்ப்போம், அங்க போய் பார்ப்போம். அங்க போய் பார்க்கும்போது என்ன, பொதுவான கேள்விகள். இப்ப பாருங்க பிள்ளை, படிச்ச கேள்வியை விட இதுல படிக்காம பொதுவா எழுதக்கூடிய கேள்விகள் எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா பாஸ் ஆகலாம். ரைட். அப்ப இந்த பாந்திய வாசிங்க இப்ப. தருஷ் பர்னிச்சர்ஸ் என்பது தருஷ் என்பவருக்கு சொந்தமான ஒரு தனியுரிமை தளபாட வணிகமாகும். இது தளபாடங்களை தயாரிப்பதற்கான அதன் பிரதான மூலப்பொருளான மிகவும் அரிதான வகையான மரங்களை, அரிய வகை மரம், என்ன செய்றாங்க, இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். அப்ப இந்தோனேசியாவை நம்பித்தான் இந்த பர்னிச்சர்ஸ் இருக்கு. காலநிலை மாற்றமானது மரத்தளபாட வணிகத்தை சீர்குலைத்ததுடன் மரங்கள் விலைகளிலும் அதன் பலங்கள் சங்கிலியிலும் என்ன செஞ்சிருக்கு, தாக்கம் செலுத்திருக்கு. அங்க காலநிலை மாறின என்ன, இந்தோனேசியாவுல மரம் வெட்ட காட்டுக்கு போகல. அப்ப என்ன நடக்குது, காலநிலை மாற்றம். இந்தோனேசியாவுல நடக்கிற காலநிலை மாற்றம் இலங்கையில இருக்கிற தனுஷ் வணிகத்துல விற்பனையில என்ன செய்யுது, விலையில மாற்றத்தை ஏற்படுது. அப்ப இதெல்லாம் என்ன, உலகளாவிய சூழல் காரணிகள். Right. தருஷ் இதற்கு மாற்றீடான புதிய வகை மூலப்பொருளாக உள்ளூரில் விரைவாக வளர்கின்ற ஒரு வகை மூங்கில் மரத்தை இனங்கண்டிருக்கார். அப்ப இந்தோனேசியாவில மரம் இல்லாட்டி நான் ஒன்றும் சும்மா இருக்கிறேன், வேலையில்லாமையா இருக்கிறேன் யோசிச்சு புதிதாக சிந்திக்கின்றார். புதிதாக சிந்திச்சு என்ன செஞ்சிருக்காரு, மூங்கில் மரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, தளபான உற்பத்தி செய்யக்கூடிய. அது இறக்குமதிகளை நம்பி இருப்பதையும் குறைத்திருந்தது. டிபெண்டால் இந்தோனேசியாவிலிருந்து வராட்டி மூங்கில வச்சு மரம் செய்யறார். இந்த புத்தாக்கமானது, அப்ப நல்ல ஒரு வேர்டு வருது இதுல, புத்தாக்கமானது முயற்சியாளர் பண்புல உண்டு. வணிகத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தியதுடன் மாறி வரும் உலகளாவிய சூழலுக்கு ஏற்ப நாமும் மாறுவதன் முக்கியத்துவத்தினையும் எடுத்து எம்பியது. சூழலுக்கு ஏற்ப நாம் என்ன செய்யணும், மாற வேண்டும் என்கிறதையும் என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க. Right. இப்ப கேள்விக்கு வரும். கேள்வியில பாருங்க பிள்ளை, மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் வேறுபாடு கேட்டிருக்காங்க. மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் வேறுபாடு என்ன பிள்ளை, நம்ம வியாபாரம் என்ற ஒரு பாடம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? யூனிட் நம்பர் 4. மொத்த வியாபாரம் என்றா என்ன? மொத்த வியாபாரம் என்று சொன்னா மீள் விற்பனை செய்யும் நோக்கத்திற்காக பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்கின்ற நடவடிக்கை என்ன, மொத்த வியாபாரம், ஹோல்சேல் பிசினஸ். ஹோல்சேல் பிசினஸ். சில்லறை வியாபாரம் என்றா என்ன, இறுதி நுகர்ச்சி நோக்கத்துக்காக கஸ்டமர் கேட்டு வருவார், அந்த நோக்கத்துக்காக வேண்டி அவருக்காக வேண்டி பொருட்களை கொள்வனவு செஞ்சு அவருக்கு விற்பனை செய்கின்ற வியாபாரம் என்ன, சில்லறை வியாபாரம். இப்ப சில்லறை கடைகள் நம்ம என்ன பிள்ளை, சில்லறை வியாபாரம். மொத்த வியாபாரம் என்றா என்ன, ஹோல்சேல். ஒரு பொருள் இருக்காது, ஒரு கரெக்ட் இருக்காது, கிலோ கணக்குல மூட கணக்குல இருக்கு கரெக்ட், மரக்கடை, ஹோல்சேல் கடை. இப்ப மீள் விற்பனை நோக்கத்துக்காக பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்து கேட்டு வருகின்ற நபர்களுக்கு என்ன, விற்பனை செய்கின்ற நபர் யாரு, மொத்த வியாபாரி. அவர் செய்கின்ற வியாபாரம் மொத்த வியாபாரம் என்று சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் இடையில் என்ன செய்யப்படுதுன்னா பிள்ளைகள், வேறுபாடுகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சில்லறை வியாபாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இறுதி நுகர்ச்சி நோக்கம்ங்கிறது ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க ஒரு அட்டவணை ஒன்று போடலாம். Right. நீங்க ஒரு அட்டவணை ஒன்று தயாரிக்கணும். அட்டவணை என்ன, ரெண்டு ரெண்டு தானே கேட்டிருக்காங்க. சோ நீங்க என்ன செய்யலாம், மொத்த வியாபாரம், மொத்த வியாபாரம், அடுத்தது என்ன, சில்லறை வியாபாரம். மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம். மொத்த வியாபாரம் என்ன, இங்க என்ன காணப்படும், மீள் விற்பனை நோக்கத்துக்காக பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும். மீள் விற்பனை நோக்கத்திற்காக பொருட்கள் என்ன செய்யப்படும், கொள்வனவு செய்யப்படும். நான் மீள் விற்பனை நோக்கம் என்று போடுறேன், நீங்க எழுதும் போது என்ன செய்யணும், மீள் விற்பனை நோக்கத்திற்காக, நோக்கத்திற்காக பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும்.
இப்ப யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஆளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டிதான் நான் 10 கரட் மூடைகளை வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து அந்த நபருக்கு என்ன செய்யறேன், நான் விற்பனை செய்யறேன். அது மொத்த வியாபாரம். சில்லறை வியாபாரம் என்ன? இறுதி நுகர்ச்சி நோக்கத்துக்காக என்ன செய்யணும், இறுதி நுகர்ச்சி நோக்கத்திற்காக வருகின்ற கஸ்டமர்ஸுக்கு என்ன, இதை நாம வாங்கி என்ன செய்வோம், 1 கிலோ கரட் தாங்க, என்னத்துக்கு வாங்குறோம், கரட்டை விற்பனை செய்யறதுக்கா இல்ல, வீட்டுல பயன்படுத்துறது. இறுதி நுகர்ச்சி நோக்கத்திற்காக, இறுதி நுகர்ச்சி நோக்கத்திற்காக, இறுதி நுகர்ச்சி நோக்கத்திற்காக கொள்வனவு செய்யப்பட்ட என்ன செய்வாங்க, கஸ்டமர்ஸ் கொள்வனவு செய்யறதுக்காக வேண்டி இறுதி நுகர்ச்சி நோக்கத்திற்காக என்ன செய்யப்படும், விற்பனை செய்யப்படுகின்ற வியாபாரத்துக்கு பேர் என்ன, விற்பனை என்ன வியாபாரம், சில்லறை வியாபாரம் சொல்றோம். இறுதி நுகர்ச்சி நோக்கத்துக்கு. மொத்த வியாபாரத்தில் எப்பயும் விலை எப்படி இருக்கும், ஹோல்சேல் விலை, விலை பொதுவாக குறைவாக காணப்படும். பொதுவாக குறைவு, அலகு விலை குறைவு. விலை என்ன, சில்லறை வியாபாரத்துல பாத்தீங்கன்னா அதுல பிரிண்ட் பண்ணின விலை தான். விலை பொதுவாக என்ன, அதிகமாக காணப்படும். இடம் எங்க, இந்த மொத்த வியாபாரம் எல்லாம் எங்க, ஒரு லேனுக்குள்ளே அமைஞ்சிருக்கு, ஒழுங்கு என்று சொல்லுவாங்க லேன், அதுக்குள்ளே இருக்கும் இல்ல. வாகனங்கள் வந்து போகக்கூடிய இடத்தை தான் இந்த மொத்த வியாபாரம் இருக்கும். என்ன, போக்குவரத்து செய்யக்கூடிய இடங்கள்லாம் இது அமைஞ்சிருக்கு. இது என்ன, வாடிக்கையாளர் நடமாடக்கூடிய இடத்துல சில்லறை வியாபாரம் இருக்கு. அதே நேரம் என்ன, பல்வகை தன்மையான பொருட்கள் எங்க, சில்லறை வியாபாரத்தில் இருக்கு. சில்லறை கடைக்கு போனீங்கன்னா எல்லா பொருட்களும் இருக்கு. பல்வகை தன்மையான பொருள், பிரஷ், சீப்பு, அரிசி, பான், பிட்டு, இடியப்பம், டொஃபி, டிப் டிப் எல்லாம் இருக்கு. டிப் பேனு, பென்சில், கொப்பி எல்லாம் இருக்கு. ஏர்டெல் ரீலோட் கார்டு எல்லாம் இருக்கு. பல்வகை தன்மையான பொருட்கள் இருக்கு. இங்க என்ன, ஓரினத்தன்மையான ஒரு சில பொருட்கள் தான் என்ன செய்யப்படும், ஒரு சில ஓரினத்தன்மையான பொருட்கள் தான் என்ன செய்யப்படும், ஒரு சில ஓரினத்தன்மையான பொருட்கள், ஒரு சில ஓரினத்தன்மையான பொருட்கள் காணப்படும். அதே நேரம் என்ன, இங்க குவாண்டிட்டி எப்படி இருக்கும், சில்லறை வியாபாரத்துல கொஞ்சம் குறையத்தான் இருக்கும். அங்க 2 சொன்னா 10 பாக்கெட் தான் இருக்கும், இங்க அப்படியா இருக்கும், அங்க 1000 பாக்கெட் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன பிள்ளைகள், மொத்த வியாபாரத்துக்கு இடையிலான, சில்லறை வியாபாரத்துக்கு இடையிலான வேறுபாடு. அது எழுதியாச்சு. அடுத்து, தருஷ் பர்னிச்சர்ஸ் மீதான உலகளாவிய சூழலின் தாக்கம். 2 தாக்கத்தை எழுதலாம். என்ன தாக்கம், ரைட். இந்தோனேசியாவில் காலநிலை மாற்றம் அடைகின்ற போது இலங்கையில் என்ன செய்யப்படுகின்றது, மரங்களுக்கான இறக்குமதி குறைவடைந்து மரங்களுக்கான விலை என்ன செய்யப்படுகின்றது, அதிகரிக்கின்றது. அடுத்து என்ன, வளங்கள் சங்கிலியில தாக்கம் ஏற்படுது. வெளிநாட்டிலிருந்து மரங்கள் குறைக்கப்படுகின்ற தாமதமாகின்ற போது என்ன செய்யப்படுது, இவங்களோட விற்பனை அளவு, உற்பத்தி அளவுல என்ன செய்யுது, இங்கே குறைவடைகின்றது. அடுத்தது என்ன, இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யறது போல என்ன செய்யலாம், வேறு வெளிநாடுகள்ல இருந்து என்ன செய்யலாம், புதிய வளங்களை என்ன செய்யலாம், தருஷ் இனங்காண முடியும். அல்லது என்ன செய்யலாம், வெளிய புதிய சந்தைகளையும் என்ன செய்ய முடியும், தருஷ் இனங்காண முடியும். மரங்களை மட்டும் இறக்குமதி செய்யலாது, அவர் ஊழியர்களையும் என்ன செய்ய முடியும், புதிய ஊழியர்கள், புதிய தொழில்நுட்பங்களையும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு எழுதி கொள்ள வேண்டியது என்ன, நான் சொன்ன விஷயத்தை எழுதலாம். வெளிநாட்டில் ஏற்படுகின்ற மாற்றமானது இலங்கையில் இருக்கின்ற தருஷ் வணிகத்தின் விலைகளிலும் என்ன செய்யுது, மாற்றத்தை ஏற்படுது. வெளிநாட்டில இருந்து மரங்கள் காலநிலை மாறுகின்ற போது இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய மரங்களும் என்ன செய்யுது, குறைவடைகின்றது. அடுத்தது அதே நேரம் வேறு தாக்கம் என்ன, தருஷை தாண்டி புதிய ஊழியர்களை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய ஊழியர்கள் இலங்கையில வேலைக்கு வரையலான்னு சொன்னாங்க, என்ன சொன்னா வெளிநாட்டுல இருந்து என்ன செய்யலாம், ஆட்கள் எடுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம துபாய்க்கு கட்டாருக்கெல்லாம் என்னத்துக்கு போறோம், அங்க வாக்கள் இல்லைங்கிறதுக்காக நாம இங்க இருந்து போறோம் வேலையை தேடி. நமக்கு சம்பளம் கூட கிடைக்குது, இங்க 50,000 எடுக்கிறவர்கள் அங்க போய் 5 லட்சம் எடுக்க. ஏன், இங்க அக்கௌண்டட வேலை செஞ்சு 1 லட்சம் எடுக்கிறவரால் 50,000 எடுக்கக்கூடிய அங்க போய் 5 லட்சம் எடுக்காரு. ஏன், அங்க நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, சம்பளம் கூட. புதிய ஊழியர்களை பெற்றுக்கொள்ள முடியும், வெளிநாட்டில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் ஓகே, பெற்றுக்கொள்ள முடியும். புதிய தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும், புதிய தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
புதிய தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால இது. சரியா? ரைட். இந்த விடயங்களை எழுதிக்கொள்ளு. அடுத்து தனுஷன் பண்புகள் கேட்டிருக்காங்க. புத்தாக்கங்கள்ல ஈடுபடுபவர், தன்னம்பிக்கை உடையவர், பிரச்சனைகளை கையாள்பவர். அந்த விடயங்களை நீங்க என்ன செய்யலாம்? 4 பண்பு கேட்டிருக்காங்க பிள்ளை. 4 பண்பு என்ன? நம்ம முயற்சியாளர் பண்புகள் நம்ம படிச்சிருக்கோம். ரைட். அந்த முயற்சியாளர் பண்புகளை நீங்க என்ன செய்யலாம்? நீங்க எழுதிக் கொள்ளலாம். தன்னம்பிக்கை இருக்கணும், புத்தாக்கம் இருக்கணும், பிரச்சனைகளை கையாள தெரிஞ்சிருக்கணும். பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன பிள்ளை? நேர்மறை, நேரான முறையில சிந்திக்கக்கூடிய ஆளர். இதுல போட்டிருக்கோங்க நாம முயற்சியாளர் பண்புகள் இந்த இருக்கு. முயற்சியாளர் பொதுவான பண்பை பாருங்க. இடர்களை ஏற்றுக்கொள்ளும், ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தா தான் பிசினஸ்ல முன்னேறலாம். அடுத்தது புத்தாக்கம், புதிய விடயங்களை சிந்திக்கணும். ஏனைய நபர்கள் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி புதிதா சிந்திச்சு என்ன செய்யணும்? நாம ரிச் பர்சனா மாறணும், பணக்காரர்களாக மாறணும், பிசினஸ் செய்யணும். இந்த கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது என்னன்னு சொன்னா பிள்ளைய லிமிடெட் salary, குறிப்பிட்ட அளவு தான். அதை மட்டும் நம்பி இருக்காம என்ன செய்யணும்? புதிய புதிய விடயங்கள்ல ஈடுபடணும், புதிய பிசினஸ உருவாக்கணும், ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி பிசினஸ் செய்யணும். இப்ப இருந்து ஆரம்பிச்சா தான் என்ன செய்யலாம்? நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். அர்ப்பணிப்பு இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், வாய்ப்புகளை இனங்காணணும், தொடர்ச்சியா வேலை செய்யணும். இப்போ கல்வியோ வேலை பிசினஸோ என்ன செய்யணும்? கண்டினியூஸா நீங்க என்ன செய்யணும்? செஞ்சிட்டு இருக்கும்போது உங்களை என்ன செய்யும்? உங்கள சாதகமான மாற்றம் கிடைக்கும். இப்ப வினா இலக்கம் என்ன? 5 முடிச்சு. இப்ப பாருங்க, முக்கியமான கடைசி பகுதி வினா இலக்கம் 6. இதை செஞ்சா நம்முடைய என்ன பேப்பர் முடியுது. ரைட். இதை நாம் என்ன செய்வோம்? குயிக்கா பார்ப்போம். ரைட். முதலாவது இப்படி பந்தி கேள்வி வந்த என்ன செய்யணும் பிள்ளைகள்? கீழே உள்ள விஷயத்த பார்க்கும். கீழே உள்ள விஷயத்த பாருங்க. SWOT பகுப்பாய்வை பயன்படுத்தி எக்கோ கிளீனின் வணிகச் சூழலை மதிப்பிடுக. இது முக்கியமாக இந்த கேஸோட சம்பந்தப்பட்டது. இந்த கேஸ் ஸ்டடியோட என்ன செய்யணும்? தொடர்பு படுத்தி நாம் என்ன செய்யணும்? சில விஷயங்களை எழுதணும். சரிதானே? ரைட். SWOT என்றா என்ன? பலம், பலவீனம், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல். Right. அப்ப எக்ஸாம்ல நம்ம என்ன செய்யணும்? எக்ஸாம்ல இதுக்கு எழுத போறீங்க என்று சொன்னா என்ன செய்யணும்? வினா இலக்கம் 6, கொஸ்டின் நம்பர் 6, அல்லது வினா இலக்கம் 6 அப்படியே எழுதலாம். வினா 6 போடணும். கொஸ்டின் நம்பர் 6ல நீங்க என்ன செய்யணும்? எழுத போறீங்க. இப்ப பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல். அப்ப என்ன செய்யணும்? பலம், ரெண்டு ரெண்டு விஷயம் தானே கேட்டிருக்காங்க புள்ளி. பலத்துக்குள்ள ஒரு 4 லைன். அடுத்து பலவீனம், பலவீனத்துக்குள்ள ஒரு 4 லைன். வாய்ப்பு ஒரு 4 லைன். அச்சுறுத்தல் ரெண்டு கேட்ட பிள்ளை 4 லைன் விடணும், இல்லை 5 லைனாவது விடணுமா? ஏன்னா நமக்கு 6 மார்க்ஸ் அதுக்கு சொன்ன மாதிரி இருக்கணும். ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு பாயிண்ட் எழுதினாலும் அந்த புள்ளி கிடைக்கும். ஆனா பெரும்பாலும் நம்ம ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எழுதுறதுக்கு முயற்சிக்கணும். ரைட். அடுத்து அந்த பலம், ஒவ்வொரு பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல நீங்க என்ன செய்யலாம்? ஒவ்வொன்றையும் எழுதி கொள்ள முடியும். இரண்டாவது, எக்கோ கிளீனின் 4 நாட்டதாரர்களை பட்டியலிடுக. நாட்டதாரர் இங்கிலீஷ் வேர்டை பார்த்துக்கணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நம்ம படிச்சிருக்கோம் அக்கறையுடைய தரப்பினர்கள். ஒரு வணிக நிறுவனத்தில் அக்கறையுடைய தரப்பினர் என்ற யாரு? உரிமையாளர், முகாமையாளர்கள், ஊழியர்கள். அடுத்தது என்ன? நம்மளோட வங்கி, அரசாங்கம், போட்டியாளர்கள், கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்ன? அக்கறையுடைய ஆக்கள். அந்த நிறுவனம் சம்பந்தமாக தனது கவனத்தை செலுத்தக்கூடிய ஆக்கள். அவங்க அவ்வளவு தரம் அக்கறையுடைய தரப்பினர். இதுல 4 பேரை கேட்காங்க. 4 பேர் இதுக்குள்ள இருப்பாக எழுதினா சரி. அடுத்தது, இலங்கையில் உள்ள உரிமம் பெற்ற வர்த்தக வங்கியினால் கடன் வழங்குவதை தவிர வணிகங்களுக்கு வழங்கப்படும் 4 சேவைகள். கடன் மட்டும்தானா பேங்க் வழங்குறது? உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி என்ன மீனிங்? உரிமம் பெற்ற வணிக வங்கி, உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி ரெண்டும் ஒன்று தான். ஒத்த லைசன்ஸ் கொமர்ஷியல் பேங்க். கொமர்ஷியல் பேங்க் உடனே நமக்கு ஞாபகம் நம்முடைய ப்ளூ கலர்ல இருக்கிற கொமர்ஷியல் பேங்க். அதான், அதாவது காசோலை எழுதுறதுக்கு அனுமதி பெற்ற பேங்க் எல்லாம் என்ன? நடைமுறை கணக்க பேன்றதுக்கு அனுமதி உள்ள பேங்க் எல்லாம் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி.
அவங்க செக் மட்டும் தான் நான் கொடுக்குறேன், கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் நான் ஓபன் பண்றேன். இல்ல, வேற சேவைகள் இருக்காங்க. கொமர்ஷியல் பேங்க்ல என்ன செய்வாங்க? சேமிப்பு கணக்கினை ஆரம்பிக்க முடியும், நிலையான வைப்பு கணக்கினை ஆரம்பிக்க முடியும், குத்தகை வசதிகளை வழங்க முடியும். அவங்களுடைய நம்முடைய நகைகள் பணத்தை எல்லாம் கொண்டு போய் லொக்கர்ல வைக்கலாம். காப்பு பட்டக வசதிகள் அங்க இருக்கு. விசா கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் என்ன செய்ய முடியும்? எல்லா கார்டுகளையும் லெத்திரனில் பணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடகு வைக்க முடியும், நகைகளை கொண்டு போய் அடகு வச்சு காசை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப என்ன, ஒரு 4 விஷயத்த எழுதினீங்கன்னா சரி. அடுத்து, எக்கோ கிளீனிற்கு காப்புறுதி ஏன் முக்கியமானது என்று 2 காரணம் கேட்காங்க. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் காப்புறுதி தேவையா இல்லையா பிள்ளைகள்? ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் காப்புறுதி தேவை. அண்மையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இலங்கையில தீ விபத்துகள் ஏற்படுது, கடைகள் தீப்பற்று. அந்த கடைகளுக்கு காப்புறுதி தேவையா இல்லையா? எஸ், வேண்டும். ஏன் வேண்டும்? இன்றைக்கு நட்டம் அடைந்தால் நாளைக்கு என்ன, அது தொடர்பான நட்டஈடை பெற்று வணிகம் நடத்துறதுக்கு வேண்டும். இன்னொன்று என்ன, சில நிறுவனங்கள் காப்புறுதி இல்லாம உருவாக்க முடியாது. சில நிறுவனம் பட்டாசு தொழிற்சாலை என்று சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும்? தீ விபத்து காப்புறுதி எடுக்கணும். கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எல்லாம் அதை எடுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில இருக்கிறார்கள் என்ன செய்யணும்? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில வேலை செய்யற ஊழியர்களுக்கு காப்புறுதி செய்யணும். எலக்ட்ரீஷியன் இருக்காரு சிபில, அவருக்கு காப்புறுதி செய்யணும் இந்த நிறுவனம். ஏன்? இலங்கையில சட்டம், அந்த அபாயகரமான பிசினஸ் செய்கிறார்கள் அந்த ஊழியர்களை காப்புறுதி செய்யணும் என்று சொன்னோம். ஏன்? அது இலங்கையில சட்டம், அதை பின்பற்றுறதுக்கு தேவை. அடுத்தது என்ன? ஊழியர்களை பாதுகாக்கிறதுக்கு. ஊழியர்களுக்கு நட்டம் வந்தா அவர்கள் என்ன, ஒரு நட்டத்தை பெற்றுக் கொள்றதுக்கு இதுக்குதான் காப்புறுதி தேவை. 2 காரணத்தை நம்ம என்ன செய்யலாம், விளக்க முடியும். 4வது கேள்வி, எக்கோ கிளீன் ஆனது தங்களது பிரதான வணிக நடவடிக்கைகளுக்கு அப்பால், அவங்களோட மெயின் பிசினஸ் செய்யறதுக்கு அப்பால இலங்கையில் மிகவும் நீடித்திருக்கத்தக்க எதிர்காலத்திற்கு, இலங்கைയുടെ எதிர்காலம் என்ன? மாசு இல்லாத, பொருளாதார வளர்ச்சி அடைந்த, பொருளாதார அபிவிருத்தி அடைந்த, மோசடிகள் இல்லாத ஒரு இலங்கை, நல்ல இலங்கை. என்ன, விலைவாசி அதிகரிக்காத, சூழல் மாசடையாத ஒரு இலங்கை. அந்த இலங்கைയുടെ எதிர்காலத்துக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றது இந்த கிளீன்ங்கிற நிறுவனம்? எப்படி பங்களிப்பு செய்யுது? இப்ப நீங்க உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்க இலங்கைയുടെ எதிர்காலத்துக்கு எப்படி பங்களிப்பு செய்றீங்க? அதான் இதுக்குரிய விட. அப்ப நம்ம கேள்வியை வாசிக்கும் போது என்ன, எக்கோ கிளீன் இந்த இலங்கைக்கு எப்படி பங்களிப்பு செய்யுது, என்ன வகையில பங்களிப்பு செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? 2ஐயும் எழுதினீங்கன்னா அதுக்கு போதுமான. சோ நம்ம என்ன செய்வோம்? முதலாவது இந்த கேள்வியை பார்த்து வருவோம். பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல் எழுதப்படும். அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், பலம் மற்றும் பலவீனம் எதோட சம்பந்தப்பட்டது? அகச்சூழலோட சம்பந்தப்பட்டது. அகச்சூழல், சரியா? அப்ப எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் என்ன செய்யுங்க, கோடு போட்டுக் கொள்ளணும். அகச்சூழல், பலத்துக்கு கீழே ஒரு கோடு, 2 விடயம் எழுத போறீங்க. பலவீனத்துக்கு கீழே ஒரு 2 விடயம், வாய்ப்பு கீழே ஒரு 2 விடயம், அச்சுறுத்தலுக்கு கீழே என்ன ஒரு 2 விடயம். என்ன அச்சுறுத்தல்? பந்தியில இருந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லாட்டி கொமனான 2 அச்சுறுத்தல் என்ன செஞ்சிருங்க, எழுதலாம். பந்தியில இல்ல, பந்தியில இருந்த என்ன, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப நான் கீழே எழுதுறேன். ரைட், ஓகே, ரைட். இப்ப கேள்விக்கு வருவோம். கேள்வியை வாசிங்க. வாசிக்கும் போது முக்கியமா நல்லா அவதானிச்சு என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். பாருங்க, இலங்கையில் சூழல் நேய துப்புரவு சேவைகளுக்கு சந்தையில் நிலவும் இடைவெளியினை சமீபத்தில் பட்டம் பெற்ற ஒரு இளம் தொழில்வோரான மல்லிகா அவதானித்திருந்தார். அப்ப மல்லிகா யாரு? பட்டம் பெற்ற ஓர் இளம் தொழில் முனைவோர். அப்ப மல்லிகா ஒரு பட்டம் பெற்றிருக்கின்றார், அவர் படிச்சிருக்கிறார். இப்ப மல்லிகா படிச்சிருக்கார் என்று சொன்னா அவ படிச்சது அவைக்கு பலமா இல்லையா? அகச்சூழலா இது புறச்சூழலா? இது ஒரு அகச்சூழல். என்ன, பட்டம் பெற்றுக்கொண்ட ஒரு நபருங்கிறது என்ன, மல்லிகா பட்டத்தினை பெற்றுள்ளார் என்று சொன்னா அது என்ன, அந்த நிறுவனத்தின் பலம். அப்ப பட்டம் பெற்ற உரிமையாளர், பட்டம் பெற்ற உரிமையாளர், அதாவது என்ன செஞ்சிருக்காரு, உரிமையாளர், உரிமையாளர் பட்டம் பெற்றுள்ளார்.
டபிள்யூஐடி படிச்ச ஒரு ஆள் நிறுவனத்தில் அக்கௌண்ட் இருக்காருன்னு சொன்னா அந்த நிறுவனத்துக்காக பலம் இல்லை. ஏன் டபிள்யூஐடி படிச்ச ஆளுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு, டெக்ஸ்ட் தெரிஞ்சிருக்கு, பிசினஸ் லோ தெரிஞ்சிருக்கு, எக்கனாமிக் தெரிஞ்சிருக்கு, நிறைய சில ஐடி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஒடிட் தெரிஞ்சிருக்கு. அப்ப அவர் என்ன ஒரு பலம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. பெரும்பாலும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. கேம்பஸுக்கு போனால விட கூடுதல் தான் தெரிஞ்சிருக்கு டபிள்யூஐடி படிச்சாங்க. ஏன் ஒரு நிறுவனத்துல ஒரு வருமான வரி எல்லாம் செய்யலாம். வருமான வரி தான் எல்லாரும் பயப்படுற விஷயம். மத்தாக்களுக்கு செய்யலாது, டாக்டர் செய்யலாது, என்ஜினியர் செய்யலாது, டபிள்யூஐடி படிச்சா செய்யலாம். அவருக்கு அந்த நாலேஜ் வரும் லெவல் 3 படிச்சா. ரைட். அடுத்து, அவரது தொழில் முனைவோர் மனப்பான்மை புத்தாக்கத்தை உந்துகின்றது. அவருக்கு என்ன என்டர்பிரினர்ஷிப் ஐடியாவும் இருக்கு, அவருக்கு நல்ல மைண்ட் செட் இருக்கு. வர்த்தக கட்டிடங்களுக்கு நீடித்திருக்கத்தக்க உற்பத்தி பொருட்கள் மற்றும் நடைமுறைகளை பயன்படுத்துவதற்கென எக்கோ கிளீன் என்ற கம்பெனியினை அவர் தொடங்கியுள்ளார். எக்கோ கிளீன் என்கிற கம்பெனி என்ன செஞ்சிருக்கா, அவர் தொடங்கி இருக்கா. அப்ப இவைட்டு இருக்கக்கூடிய ஐடியா என்ன புள்ளி, புத்தாக்கமான ஒரு ஐடியா. அப்ப என்ன புத்தாக்கமான உரிமையாளர் என்கிறது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பலன் தான். அதை நாம் என்ன செய்யலாம், எழுதிக் கொள்ளலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்து, அப்ப நாம கேட்கலாம், இது அகச்சூழலா புறச்சூழல், அகச்சூழலா புறச்சூழல். அகச்சூழலுக்கு வந்தா பலம் பலவீனத்துக்கு புறச்சூழல் என்ன வாய்ப்பு அச்சுறுத்தலோட சம்பந்தப்படும். எக்கோ கிளீன் ஆனது பல்வேறுபட்ட ஆதரவு சேவைகளை பயன்படுத்துவதன் மூலம் வெற்றி பெறுகின்றது. அதன் விரிவாக்கத்திற்காக கடன்களை வங்கி வழங்கியுள்ளது. அப்ப வங்கியிலிருந்து நீங்க கடன்களை பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் அது என்ன உங்களுக்கு நன்மையா இல்லையா அப்படின்னு, அது ஒரு நன்மை. உங்களுக்கு வங்கியிலிருந்து கடனை பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் என்ன, அது உங்களுக்கு ஒரு நன்மை. ரைட். அடுத்தது, மல்லிகா உபகரணங்கள் மற்றும் விளம்பரப்படுத்தல் நடவடிக்கைகளில் முதலீடு செய்ய அனுமதித்தது. இந்த பேங்க் லோன் எல்லாம் எடுத்து இந்த பேங்க் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி பேங்க் அனுமதிச்சிருக்கு. எக்கோ கிளீனின் வலுவான ஒன்லைன் இருப்பும். அப்ப எக்கோ கிளீன் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா வலுவான ஒன்லைன் இருப்பு. இருப்புன்னு சொன்ன பிள்ளைகள் ஸ்டாக் இல்ல, எக்ஸிஸ்டன்ஸ். அவங்க ஒன்லைன்ல என்ன நல்ல ஒரு பலமான ஆட்கள் இருக்கா. பசுமையை கட்டுகின்ற முன் முயற்சிகளையும் கொண்ட பங்குடைமைகளும் புதிய சேவை நாடுனர்களை ஈர்ப்பதுடன், புதிய சேவை நாடுனர்களை ஈர்க்காது, புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு இவங்கள்ட்ட இருக்கு. அப்ப புதிய வாடிக்கையாளரை இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு என்ன சொல்லுது, பலமா பலவீனமா, என்ன இவங்களோட பலம். வலுவான ஒன்லைன் இருப்புங்கிறது என்ன பிள்ளை, இவங்கள்ட்ட இருக்கிற வலுவான ஒன்லைன் இருப்புங்கிறது இவங்களோட பலம். ரெண்டு தான் கேட்காங்க, நம்ம கூட வரும்போது என்ன செய்யலாம், எழுதி வச்சுக் கொள்ளலாம். வலுவான ஒன்லைன் இருப்பு, இவங்களோட ஒன்லைன் இருப்பு, ஒன்லைன் இருப்பு அல்லது என்ன வாடிக்கையாளர் இருக்கக்கூடிய ஆற்றல், நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, வாடிக்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் என்ன பலம். நல்ல வாடிக்கையாளர் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ரைட். பண்டக்குறி பற்றிய விழிப்புணர்வையும் அதிகரிக்கின்றது. அப்ப இவங்கட என்ன பண்டக்குறி சம்பந்தமான ஒரு, பண்டக்குறி என்ன புள்ளியல் வேற ஒண்ணும் இல்ல, பிராண்ட். பிராண்ட் தொடர்பான விழிப்புணர்வு என்ன செஞ்சிருக்கு, இது அதிகரிச்சிருக்கு. அப்ப பிராண்ட் சம்பந்தமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா இது நமக்கு பலமா இல்லையா. ரைட். அப்ப எழுதிக்கொள்ளலாம், பண்டக்குறி தொடர்பான விழிப்புணர்வுங்கிறது என்ன பலம். நமக்கு நம்மளோட பிராண்ட் என்ன செஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பிள்ளைகள், வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. பண்டக்குறி தொடர்பான விழிப்புணர்வு எல்லாம் என்ன பலத்திலே வருதுன்னு யோசிக்கப்படாது. ரெண்டு விடயம் மொழினா காணும், நமக்கு ரெண்டு விடயம் அல்லது மூணு விடயம் போதுமானது. Right. மேலும் மல்லிகா சுற்றுச்சூழல் ஒழுங்கு விதிகளுக்கு இணக்கமாக செயற்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக சட்ட ஆலோசனைகளை தேடுகின்ற அதே வேளை வணிகத்தின் சாத்தியமான இடர்களுக்கு எதிரான பாதுகாப்பை காப்புறுதியும் வழங்குகின்றது. அப்ப இவங்களோட பிரச்சனைக்கு என்ன செய்யுது, காப்புறுதியும் வழங்குது. கிளீனிங் சர்வீஸ் கம்பெனி. இப்ப பாருங்க அடுத்தது, எவ்வாறாயினும் தனது பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்ட வணிக முகாமைத்துவ அறிவுக்கு ஏற்ப வணிக உலகில் நாட்டதாரர்கள், நாட்டதாரர்கள் யாரு, அக்கறையுடைய தரப்பினர்கள் மற்றும்
அவர்களுடைய செல்வாக்கு பற்றிய ஆழ்ந்த புரிதல் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். Right. அப்ப பல்கலைக்கழகத்துல என்ன செஞ்சிருக்கா? ஒரு வணிக முகாமைத்துவ அறிவை பெற்றிருக்க. அப்ப பல்கலைக்கழகத்துல பெற்றுக்கொண்ட வணிக முகாமைத்துவ அறிவுங்கிறது என்ன பிள்ளை? இவட பலம் உரிமையாளர் பட்டம் பெற்றுள்ளார் அல்லது என்ன செஞ்சிருக்கார்? வணிக முகாமைத்துவ அறிவை பெற்றுள்ளார். வணிக முகாமைத்துவ அறிவை என்ன செஞ்சிருக்கார்? இவர் பெற்றுள்ளாருங்கிறது பலம். நம்ம வரும் அடுத்தடுத்த பலம் பலவீனமான விஷயங்கள்லாம் வரும். வெயிட் பண்ணு. ரைட். அதற்கிணங்க தனது நாட்டதாரர்கள் மற்றும் அவருடைய தாக்கங்கள் பற்றிய தரவுகளை சேகரித்திருந்தார். கஸ்டமர்ஸ் டேட்டா இவங்கள்ட்ட இது. கஸ்டமர்ஸ் டேட்டா இருக்குங்கிறது என்ன பிள்ளை? கஸ்டமர்ஸ் டேட்டா இவங்கள்ட்ட இருக்கு. ஏண்டா என்ன? நம்மளோட பலம், நம்மகிட்ட இருக்கு தரவுகள். தகவல் என்கிறது நம்மளோட வளம். வளம்ங்கிறது ஒரு அகச்சூழல். இப்ப பாருங்க, 100 பிள்ளைகள தகவல் நம்மகிட்ட இருந்தா 100 பிள்ளைகளையும் கிளாஸுக்கு வர சொல்லலாமா இல்லையா? வர சொல்லலாம். 100 கஸ்டமர் தகவல் இருந்தா 100 பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி இந்த பொருளை வாங்குங்க என்று சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். ஒரு 50 பேர் வாங்கலாம், அது 10 பேராவது வாங்கலாம். அது பலம். இப்ப கஸ்டமர்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்கிறதுங்கிறது ஒரு பலம். அடுத்து, சுற்றுச்சூழல் உணர்வுள்ள வணிகங்கள் எக்கோ கிளீனின் சுற்றுச்சூழல் மீதான கவனக்குவிப்பால் ஈர்க்கப்படுகின்றன என்பதை அவர் புரிந்து கொண்டார். இது பண்டக்குறியின் புகழையும் சேவை நாடுகளின் விசுவாசத்தையும் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கின்றது. இருப்பினும் திருப்தியற்ற சேவை நாடுனர்கள் எதிர்மறையான மதிப்புரைகள் ஊடாக கம்பெனியின் நட்பெயரை சேதப்படுத்தலாம். இப்ப சொல்லுங்க, வாடிக்கையாளர்கள் நம்ம கிட்ட வாராக்களுக்கு திருப்தி இல்லை. இப்ப கடையில ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போறாங்க, அவங்க ஃபீட்பேக் எழுதி போட்டு போறாங்க. என்ன? இன்னைக்கு இந்த சாப்பாடு திருப்தி இல்லை எழுதி நோட்ல தந்து போட்டு போறாங்க. இது நமக்கு பலவீனமா பலமா? சொல்லுங்க. என்ன பிள்ளை? என்ன? நமக்குரிய பலவீனம் திருப்தியற்ற சேவை நாடுனர்கள். அப்ப என்ன? திருப்தி இல்லாத நம்மகிட்ட வாங்கிட்டு போறார்கள் திருப்தி இல்லாம இருந்தாங்கன்னு சொன்னா திருப்தியற்ற வாடிக்கையாளர்கள், திருப்தியற்ற சேவை நாடுனர்கள். இப்ப நீங்க அதை எழுதிக் கொள்ளணும். திருப்தியற்ற சேவை நாடுனர்கள், திருப்தியற்ற சேவை நாடுனர்கள் என்கிறது யாரு? நம்முடைய பலவீனம். அடுத்தது என்ன? திருப்தியற்ற வாடிக்கையாளர். ஓகே, திருப்தியற்ற வாடிக்கையாளர். எதிர்மறையான மதிப்புரைகளூடாக கம்பெனியின் இதை சேதப்படுத்தலாம். எதிர்மறையான மதிப்புரை என்ன? நெகட்டிவா என்ன செய்யறாங்க? இவங்க கொமெண்ட் பண்றாங்க. நெகட்டிவா கொமெண்ட் பண்றது என்ன? நமக்கு அச்சுறுத்தல். வெளிச்சூழல்ல இருந்து நெகட்டிவா வரக்கூடிய கொமெண்ட்ஸ். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? எதிர்மறையான மதிப்புரைகள் என்கிறது என்ன? வெளியில இருந்து கொமெண்ட் பண்றது. அப்ப அச்சுறுத்தலுக்கு எழுதலாம். நெகட்டிவான கொமெண்ட்ஸ். அப்ப அதுக்கு சொல்றேன் என்ன தமிழ்ல? எதிர்மறையான மதிப்புரை. எதிர்மறையான மதிப்புரை என்ன பிள்ளை? ஒரு ஆளை பத்தி பிள்ளையா பேசி திரிகிறாருன்னா ரோட்ல, நமக்கு என்ன பலவீனமா? அது வாடிக்கையாளர் திருப்தி இல்ல, அது பிரச்சனை வேற. நம்மகிட்ட சாப்பிட்டு போறாங்க, சம்பந்தம் இல்லாத அழுகிட்டு போறாங்க. என்னன்னு நம்ம நன்மதிப்பு பாதிக்கப்படும் என்றால் அது அச்சுறுத்தல். சரியா? ரெண்டு ரெண்டு விடயம் தான். பாப்போம் இன்னும் பாருங்க. வினைத்திறனான துப்புரவு மற்றும் வாடிக்கையாளர் திருப்தியை உறுதிப்படுத்துவதற்கு நன்கு பயிற்றுவிக்கப்பட்டதும் ஊக்களிக்கப்பட்டதுமான பணியாளர்களின் தேவை காணப்படுகின்றது. அப்ப பணியாளர்களுக்கு என்ன பயிற்சி இல்லை? பயிற்சி இல்லை. இப்ப இன்னும் இனித்தான் பயிற்சி அளிக்க போறாங்க என்ன பிள்ளை? அது என்ன? நம்மட பலவீனம். எவ்வாறாயினும் நாட்டின் பொருளாதார நிலைமை காரணமாக ஊழியர் புரள் வீதம் உயர்வாக இருப்பதற்கான இடர் காணப்படுகின்றது. அப்போ ஊழியர் புரள்வு அதிகம் என்கிறது என்ன? நமக்கு ஒரு பலவீனம். ஊழியர் புரள்வு என்று சொல்றேன். ஊழியர் புரள்வு. விற்பனை புரள்வு என்ன பிள்ளை? பொருளை வாங்குற விக்கிறதால நமக்கு வரக்கூடிய என்ன காசு புரள்வு சொல்லுவோம். டேர்ன் ஓவர் வந்து போகுது, வாங்குற விக்கிற.
ஊழியர் புரள் பண்ற என்ன? ஊழியர் கம்பெனிக்கு வேலைக்கு வார, வேலையை விட்டு நிக்கிறேன், அப்புறம் இன்னொரு ஆள் வார புதுசா. ஏங்கிறாள் வாரம் 2 மாதம் இருக்கிற விலகுறார். பிங்கிறாள் வாரம் அப்புறம் அவர் 2 மாதத்தால விலகுறார். இப்ப அடிக்கடி ஊழியர் சேருவதும் விலகுவதுமாக இருந்தால் சொல்ற பேர் என்ன? ஊழியர் புரள்வு. இந்த ஊழியர் புரள்வு நிறுவனத்தில் என்ன செய்யப்படாது? அதிகமாக இருக்கப்படாது. ஒரு ஆள் வந்து அவர் வேலையை பழகினா அட்லீஸ்ட் அவர் 2 வருஷம் 3 வருஷமாக அவர் வேலையில இருக்கும். அப்படி இல்லை, அடிக்கடி சேர்ந்து விலகிட்டு இருந்தாங்கன்னா என்ன? நம்ம ஒரு ஆளை பயிற்சி அளிக்கிறது கடும் கஷ்டம். அப்ப என்ன? ஊழியர் புரள்வு அதிகம்ங்கிறது என்ன? நம்மளோட பலவீனம் பிள்ளைகளா. அதை நம்ம மாத்தோம். அகச்சூழோட சம்பந்தப்பட ஊழியர் யாரு? அகச்சூழல். அகச்சூழல் என்ன யாரு? அது என்ன? பலவீனத்துக்கு வரும். Right. இச்செயற்பாடுகளை சீர்குலைத்து தரத்தையும் பாதிக்கலாம். அவருடைய அநேகமான வழங்குனர்கள் சூழல் நியமிக்க துப்புரவு பொருட்களை நம்பகரமான முறையில் வழங்குவோர்களாக உள்ளனர். அப்ப அவர் வழங்குனர்கள் என்ன செய்யறாங்க என்று சொன்னா, சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பொருளை தான் என்ன செய்யறாங்க? இவருக்கு வழங்குறாங்க. அப்ப என்ன? இவருக்கு நல்ல நம்பிக்கையான என்ன? வழங்குனர்கள் காணப்படுகின்றார்கள். நல்ல நம்பிக்கையான வழங்குனர்கள் காணப்படுறாங்க. இது வரைக்கும் என்ன? ஒரு வாய்ப்பு. இருப்பினும் கூட நம்பகத்தன்மையற்ற வழங்குனர்கள். நம்பகத்தன்மையற்ற வழங்குனர் என்ற யாரு? நம்பகத்தன்மையற்ற வழங்குனர் என்று சொன்னா நம்பிக்கை இல்லாத ஏங்கிற பொருளை கேட்டா பிங்கிற பொருளை தார், அல்லது பொருளை தாரல. அப்ப அவங்க யாரு? நமக்கு நம்பகரமான வழங்குனர்ங்கிறது நமக்கு வாய்ப்பு. நம்பகரமற்ற வழங்குனர்ங்கிறது என்ன பிள்ளை? நம்பிக்கை இல்லாத. நம்பிக்கை இல்லாத. நம்பிக்கை இல்லாதையா? நம்பிக்கை இல்லாத வழங்குனர்கள் இன்றைக்கு பொருளை தாரேன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? பொருளை தர மாட்டாங்க. அவங்க யாரு? நம்பிக்கை இல்லாத வழங்குனர்கள். அடுத்து, இருப்பு பற்றாக்குறை மற்றும் சேவைகளுக்கான என்ன தடங்கல்களை வழிவகுக்கலாம். ரைட். அப்ப இவ்வளவு என்ன செஞ்சுட்டோம்? இதுல இருந்து தெளியிட்டோம். ஆனா என்ன நமக்கு? வாய்ப்புல ஒன்றுதான் இருக்கு, அச்சுறுத்தல் ஒன்றுதான் இருக்கு. அப்ப நாம வாய்ப்புல கட்டாயம் என்ன செய்யலாம்டா? பிள்ளைகள் என்ன எழுதலாம்டா? இப்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி தானே. எக்கோ ஃப்ரெண்ட்லி என்ன? புதிய சந்தைகள் நமக்கு என்ன செய்யும்? புதிய சந்தை வாய்ப்பு கிடைக்கும். அதை நம்ம ஜென்ரல் ஆன்சரா என்ன செய்யலாம்? புதிய சந்தை வாய்ப்புகள். அச்சுறுத்தல் என்ன செய்யலாம்? புதிய போட்டியாளர்கள். புதிய போட்டியாளர்கள். புதிய போட்டியாளர்கள். இதெல்லாம் வேணும் நமக்கு அச்சுறுத்தல். அப்ப பலவீனத்தில் என்ன? திருப்திகரமற்ற சேவை நாடுடன் ஊழியர் புகழ்வு அதிகம். பயிற்சி இல்லாத ஊழியர்கள். பயிற்சி இல்லாத ஊழியர்கள் என்கிறதுல நீங்க என்ன செய்யலாம்? எழுதிக் கொள்ள முடியும். பயிற்சி இல்லாத ஊழியர்கள் எழுத முடியும். இப்ப இந்த கேள்வியை செய்யறதால பிள்ளைகள் இதே கேள்வி திருப்பி வருமாண்டா? இல்ல. உங்களுக்கு என்ன? வேற கேஸ் ஸ்டடி ஒன்று என்ன செய்யும் வரும். அதுல பலவீனம் என்ன செய்வாங்க? கேட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக என்ன? இது அந்த உங்களுக்கு வரக்கூடிய கேள்விக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இதை ஜஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறேன் ஒரு ஐடியா இருந்தால் போதுமானது. ரைட். இப்ப நாம அடுத்த கேள்விக்கு வரும். ரைட். ஓகே. அக்கறையுடைய தரப்பினரை பட்டியலிடுக. அக்கறையுடைய தரப்பினர் யாரு பிள்ளைகள்? இதுல மல்லிகா இருக்கா உரிமையாளர், அது ஒரு ஆள் உரிமையாளர். இரண்டாவது யாரு? அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க. மூணாவது யாரு? போட்டியாளர்கள், நம்மளோட போட்டி போடுறாங்க போட்டியாளர்கள். நமக்கு பொருட்களை தர வழங்குனர்கள். அடுத்து என்ன? நம்மட கஸ்டமர்ஸ். அடுத்தது யாரு? அரசாங்கம். இவங்கெல்லாம் யாரு? அக்கறையுடைய தரப்பினர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ். 4 பேர் அழினீங்கன்னா போதும். வங்கியில பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்கள் சம்பந்தமா பாத்துட்டோம். கடன் தவிர என்னென்ன சேவைகளை பெறலாம் பார்த்துட்டோம். காப்புறுதி ஏன் முக்கியம்? ரைட். அப்ப நாம் என்ன செய்யலாம்? அது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? நல்லா கவனிக்கும். விபரிக்குக. விபரிக்குக என்று வந்த என்ன செய்யணும் பிள்ளைகள்? சும்மா ஜென்ரலா யோசிங்க. இன்சூரன்ஸ்ங்கிறது ஏன் தேவை? அதை மட்டும் நீங்க யோசிச்சீங்கன்னா விடவர். ஏன் தேவை நமக்கு இன்சூரன்ஸ்? என்ன? இப்ப ஒரு பைக்கை இன்சூரன்ஸ் பண்றதுக்கு நோக்கம் என்ன பிள்ளைகள்? பைக் ஆக்சிடென்ட் பட்டா அது நட்டகிட்ட பெற்றுக்கொள்றதுக்கு. அப்ப என்ன நட்டகிட்டு கொத்தாடுறது என்ன? இழப்பீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த முறை நீங்க என்ன செய்யுங்க? துணை சேவைகளை கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. நமக்கு இந்த 2024 ஜூலைல என்ன துணை சேவைகள் வந்தது குறைவு. ஆக என்ன செய்யலாம்? உங்களுக்கு இதுக்கு பிறகு வரக்கூடிய பேப்பர் என்ன செய்யலாம்? துணை சேவைகள் சம்பந்தமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வங்கி, போக்குவரத்து,
காப்புறுதி காப்புறுதி ஒன்றுதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன? இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொடர்பாடல் எல்லாம் கேள்விக்கு வரே இல்லை. அப்ப இனி வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய பேப்பர்ல என்ன செய்யலாம்? அப்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூணாம் பாடத்தை நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. இழப்பீட்டினை பெற்றுக் கொள்ளலாம். காப்புறுதி செய்யறதுல நோக்கம் என்ன? இதான். இதுக்கு நீங்க விளக்கம் எழுதணும். எப்படி விளக்கம் எழுதுறேன்? நான் வாயில சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. நிறுவனம் தீயினாலோ ஏனைய இயற்கை அனர்த்தங்களினாலோ பாதிப்படைகின்ற போது அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு கொள்வதற்காக என்ன இழப்பீட்டினை பெற்றுக் கொள்வது காப்புறுதி உதவி செய்யும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதுக்காக காப்புறுதி இரண்டாவது, சட்டங்களை பின்பற்றுவதற்கு. ஏன் நீங்க காப்புறுதியை எடுக்கணும்? சட்டங்களை பின்பற்றுவதற்கு. அதுக்கு இன்னொரு பேர் லேச சொல்லுவாங்க, இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்குன்னு சொல்லுவாங்க. இணக்கப்பாட்டிற்கு ஆனா சட்டங்களை பின்பற்றுவதற்கு என்று போடலாம். ஏன்? இலங்கையில சில வகையான வணிக நிறுவனம் என்ன செஞ்சிருக்கு, கட்டாயம் காப்புறுதி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க பாருங்க, மோட்டார் பைக் எடுத்துட்டு வெளியே போறீங்க, பாய்ஸோ கேர்ள்ஸோ, இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க வெளியே பைக்கை கொண்டு போகலாம் அப்படின்னு. கொண்டு போகலாம். யாரு கைய போடுவாங்க? யாரு உங்களோட வழிமறிச்சு உங்களோட எல்லாத்தையும் வாங்கி எடுப்பா? யார்? டிராபிக் போலீஸ். 25,000 ரூபாய் தண்டப்பணம் அல்லது 1 மாத சிறை தண்டனை உங்களுக்கு வழங்க முடியும் இன்சூரன்ஸ் கொண்டு போவார். சட்டமா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோணும். சட்டம் அது காலத்துக்கு காலம் என்ன செய்யும், இந்த அமௌண்ட்டுகள் மாறும். சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் போது எவ்வளவு? 5,000 ரூபாய் தண்டப்பணம், 6 மாத சிறை தண்டனை என்று இருந்தது. இப்ப இப்படி சிறை தண்டனை குறைஞ்சி 25,000 ரூபாய் தண்டப்பணம், 1 மாத சிறை தண்டனை வந்துச்சு. அப்ப இலங்கையில காப்புறுதிகளை சில நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சட்டத்தினை பின்பற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? காப்புறுதியினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம்? அதில் எழுதிக் கொள்ளணும். அடுத்தது, ஊழியர்களின் நலனிற்காக. ஊழியர்களின் நலனிற்காக. ஊழியர்களின் நலனிற்காக இல்ல ஊழியர்களின் நன்மைக்காக. எப்படி எழுதுறேன்? உற்பத்தி நடவடிக்கைகளின் போது என்ன, ஊழியர்கள் விபத்துக்களை சந்திக்க முடியும். அவ்வாறு சந்திக்கும் போது அவர்களுக்கு தேவையான என்ன இழப்பீட்டினை பெற்ற, இந்த இழப்பீடு என்ன இழப்பீடு? தீயழிவு, வெள்ளத்தளவார இழப்பீடு. இது என்ன? ஊழியர்களுக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுகின்ற போது என்ன நட்டீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டிய என்ன இந்த என்ன இது நமக்கு இந்த காப்புறுதி பெற்றுக்கொள்வது உதவும். சரிதானே? ரைட். அப்ப இது காப்புறுதி 3 விஷயத்தை நீங்க 2 விஷயம் தான் கேட்டிருக்காங்க எழுதலாம். இப்ப அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க 4 மார்க்ஸ். இது ஒரு பொதுவான ஒரு கேள்வி மாதிரி தான். என்ன பிள்ளைகள் கேட்டிருக்காங்க? இந்த வணிக நடவடிக்கை இவங்க மேற்கொள்றாங்க. இப்ப சமூக பொறுப்போட சம்பந்தப்படுத்தி கேட்காங்க. வணிக நடவடிக்கை நீங்க மேற்கொள்றீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு அப்பால் இலங்கையோட எதிர்காலத்துக்கு நீங்க எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றீர்கள்? யாரு? இந்த எக்கோ கிளீன். எக்கோ கிளீன் என்ற பேரை வச்சு நமக்கு என்ன விளங்கு? என்ன, இவங்க சூழலுக்கு பாதிப்பில்லாத உற்பத்தி பொருட்களை மேற்கொள்ற ஆட்கள் நமக்கு விளங்கு. அப்ப நாம இவங்க சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இயங்குறதால இலங்கைக்கு எப்படி பங்களிப்பு செய்யறாங்க? இலங்கையோட எதிர்காலத்துக்கு எப்படி பங்களிப்பு செய்யறாங்கன்னு சொன்னா, சூழலை பாதுகாக்கின்றார்கள். சூழல் சூழலை பாதுகாத்தல். இதுக்கு என்ன செய்யணும்? எழுதணும். எப்படி எழுதணும்? சூழலுக்கு பாதிப்பற்ற பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் சூழலுக்கு பாதிப்பற்ற வகையில் என்ன செய்றாங்க? இவங்க உற்பத்திகளை அறிமுகப்படுத்துகின்றார்கள். மக்களால பயன்படுத்துறதுக்கு என்ன செய்றாங்க? இவங்க பழக்கப்படுத்துறாங்க. சோ எதிர்கால சந்ததிகளுக்கு மாசடையாத சூழல் ஒன்று என்ன செய்யப்படுது? இவங்களால் உருவாக்கப்படுகின்றது. முதலாவது விஷயம். வேற என்ன செய்யறாங்க? இலங்கை எதிர்காலத்துக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு என்ன செய்யறாங்க? பங்களிப்பு செய்யறாங்க. புதிய வேலை வாய்ப்பு. இப்ப இவங்க சின்ன கம்பெனியா தான் உருவாக்கி இருக்காங்க பிள்ளைகள். இப்ப எதிர்காலத்தில் என்ன செய்வாங்க? பெரிய கம்பெனியா மாறும் இந்த கம்பெனி. அப்ப என்ன இவங்களோட நன்மை? எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வேலையின்மை பிரச்சனைகளுக்கு என்ன செய்றாங்க? இவங்க தீர்வை அளிக்கின்றார்கள்.
வறுமை மட்டத்தை குறைக்கின்றார்கள் என்ற அடுத்த விஷயம். அடுத்து என்ன செய்றாங்க? வெக்கோ கிளீனுங்கிறதால உள்நாட்டு வளங்களை தான் என்ன செய்றாங்க இவங்க பயன்படுத்துறதால உள்நாட்டு வணிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதே நேரம் என்ன, உள்நாட்டுல என்ன உற்பத்திகளின் அளவும் என்ன செய்யுது, அதிகரிக்கின்றது. இதால என்ன செய்யுது, நாட்டு என்ன செய்யுது, பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி என்ன செய்யும், எதிர்காலத்தில் ஏற்படும். அப்ப என்ன செய்யலாம், இதுக்கும் எழுதலாம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு என்ன செய்றாங்க, பங்களிப்பு செய்கின்றார்கள். இப்ப அவங்க ஸ்ட்ரீம்ல இந்த விட கொடுத்திருக்காங்கன்னா வேற வேற விட கொடுத்திருப்பாங்க. என்ன இந்த விடையும் என்ன அதுக்கு பொருத்தமான விடைதான். நீங்க என்ன செய்யணும், சரியான விளக்கத்தை நீங்க என்ன செய்யணும், வெளியில எழுதணும், உங்களோட சொந்த ஆன்சர்ஸ் எழுதணும். இந்த நிறுவனம் பொருளாதாரத்துக்கு என்ன பங்களிப்பு செய்யுது, இப்ப நான் இந்த நிறுவனத்தை ஒருக்கினா என்னால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா என்ன இதற்கு விடை என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இவ்வளவு நான் என்ன இதோட சம்பந்தப்பட்டு ஏ பார்ட் பி பார்ட்டோட சம்பந்தப்பட்ட பி பார்ட் சி பார்ட்டோட சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுலயும் என்ன செய்யப்படுது, எம்சிக்யூ கேள்விகளும் இருக்கு பிள்ளைகள். இந்த எம்சிக்யூ கேள்விகளை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு தரம் பாருங்க, ஈஸியான கேள்விகள் தான், ரைட். எம்சிக்யூ கேள்விகள் இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன சில எம்சிக்யூ கேள்வி இல்ல என்கிட்ட கேட்கலாம். இப்போ எம்சிக்யூ கேள்விகளையும் பாக்குறேன்னா நம்ம பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்றின் ஆக குறைந்த பங்குதாரர்களின் எண்ணிக்கை. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, பொது கம்பெனியில் எத்தனை பேர் ஆக குறை, ஆக குறை எத்தனை, ஒரு ஆள் தான் இருக்காங்க. சரி, அடுத்து மனித தேவைகளுக்கு உதாரணமாக அமைவது. தேவை என்ற என்ன, என்ன தேவை, உணவுங்கிறது தான் தேவை. கீழ்வருவனவற்றில் சிறந்த பணத்தின் பண்பாக அமையாது. நல்லா கவனிச்சுக்கணும், அமையாதது என்று கேட்டிருக்காங்க. அப்ப மூணு சிறந்த பணத்தின் பண்பு இருக்கும், ஒன்று சிறந்த பணத்தின் பண்பு இல்லை. என்ன, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, எல்லாரும் ஏற்றுக்கொள்வது என்ன, சிறந்த பணம். நீடித்த தன்மை, எல்லாரும் நீடித்து நல்ல நீண்ட நாளைக்கு இருக்கணும் அந்த காசு, ஓகே. பிரிபடும் தன்மை, கட்டாயம் பிரிபடணும், 500 ரூபாய் என்ன செய்யணும், ரெண்டா பிரிக்கணும். அடுத்தது என்ன, கொண்டு செல்வது கடினமாக இருத்தல் என்ன, நல்ல பணத்தின் பண்பு அல்ல. ரைட், இந்த நாலாவது விட சரி, ரைட், ஓகே, ஆன்சர் கரெக்ட். அடுத்து பணச்சந்தையில் பங்கேற்பாளராக இருப்பவர் யார். பணச்சந்தைன்னா என்ன, குறுங்கால நிதி கருவிகளை கொள்வனவு செய்கின்ற விற்பனை செய்கின்ற இடம். அதுல யார் இருப்பாங்கன்னா அரசாங்கம் விற்பனை செய்யும், வர்த்தக வங்கிகள் வாங்குவாங்க, காப்புறுதி கம்பெனிகள் எல்லாம் வாங்குவாங்க. ஆகவே என்ன, மூணு பேரு சம்பந்தப்படுவாங்க மேற்கூறிய யாவும். 5 forces நம்ம படிச்சிருக்கோம், போர்ட்டரின் 5 forces மாடல் ஞாபகம் இருக்கா, போர்ட்டரின் 5 forces மாடல்ஸ் ஞாபகப்படுத்திக்கணும். Right. போர்ட்டர்னா போட்டிய பகுப்பாய்வு செஞ்சால்தான் போர்ட்டர். அப்ப என்ன, அவரு 5 forces மாடல் இருக்கு அவர்கிட்ட. பெஸ்ட் யூனிட்ல பார்த்து நினைக்கிறேன். சூழல்ல பார்த்தேன். Right. இந்த போர்ட்டரின் 5 சக்தி மாதிரிகள் இந்த என்ன, 5 சக்தி மாதிரி படிச்சிருக்கமா இல்லையா. ரைட், இந்த என்ன செய்யணும், தொழில்துறையில புதிதாக உள்நுழைபவர்களோட அச்சுறுத்தல், வழங்குனரின் பேரம் பேசும் சக்தி, வாங்குவோரின் பேரம் பேசும் சக்தி, பதிலீட்டு பொருள் அச்சுறுத்தல், தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு இடையிலான போட்டி என்று படிச்சிருக்கேன். சோ இதான் போர்ட்டர் 5 forces. இதை கேள்வியை பாருங்க, இதுக்கு விட அனுப்புங்க, என்ன விட வருங்க. மூணாவது விட எஸ், புதிதாக பிரவேசிப்பவர் அச்சுறுத்தல் ஒன்று வரும், போட்டியாளர் பேரம் பேசும் ஆற்றல், வழங்குனரின் பேரம் பேசும் ஆற்றல். அப்ப இதான் என்ன, அமையாதது கவர்.
1.6க்கு பாருங்க. 1.6க்கு என்ன வரும்? எந்த விடயத்துக்கு காப்புறுதி செய்ய முடியாது? எந்த விடயத்துக்கு காப்புறுதி செய்ய இயலாது? ரைட். பொருளாதார மந்த நிலை. நாட்டுல பொருளாதார பிரச்சனை என்று சொன்னா நம்ம அதை காப்புறுதி செஞ்சு நட்டு வாங்கலாமா? வாங்க முடியாது. ரைட். 1.7க்கு என்ன வரும்? பின்வருவனவற்றில் கூட்டு முயற்சி. கூட்டு முயற்சி என்ன? ஒரு டெம்பரரியா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒன்றா சேர்ந்து பிசினஸ் செய்யுது. கூட்டு முயற்சி சம்பந்தமான சரியான கூற்றுக்கள் இது. இதுக்கு என்ன விட 1.7. நல்லா பாருங்க, கூட்டு முயற்சிக்கு என்ன வரும்? சரியான கூற்று கேட்டிருக்காங்க. பதிவு செய்ய தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பெஸ்டிவலுக்கு கடை வந்து போட போறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. தொடர்ந்து இயங்கும் கோட்பாடு இருக்கும் அதுக்கு. இதுக்கு தொடர்ந்து இயங்கும் தன்மையும் இல்லை, ஆக அதுவும் சரி. நீண்ட கால நோக்கம் இருக்காது. நீண்ட கால நோக்கம் இருக்கா? இல்ல. அப்ப என்ன? ஏயும் பியும். ரைட், உங்களை விட சரி. நீண்ட காலத்துக்கு இல்ல கூட்டு முயற்சி, டெம்பரரியா தான் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இலங்கை மத்திய வங்கியினால் மேற்பார்வை செய்யப்படாத நிறுவனம். எந்த நிறுவனம் இலங்கை மத்திய வங்கியில மேற்பார்வை செய்யப்படாது? உரிமம் பெற்ற விசேட வங்கி. மத்திய வங்கியில பதியணுமா இல்லையா? பதியணும். ஒரு குத்தகை கம்பெனி பதிய வேண்டுமா? பதிய வேண்டும். ஊழியர் சேமலாப நிதியம், எஸ், பதிய வேண்டும். ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்ன? மத்திய வங்கி என்ன செய்யாது? அதை மேற்பார்வை செய்யாது. அட்வைஸ்களை வழங்குமே தவிர மேற்பார்வை செய்யாது. இபிஎஃப் தானே? என்ன இபிஎஃப் மத்திய வங்கிகளை நேரடியாக வரும். Right. முறைசார் வணிகம் ஒன்றின் பண்பாக அமையாது. முறைசார் வணிகம் ஒன்றின் பண்பாக அமையாது. பாருங்க, முறைசார் வணிகம் என்ற என்ன என்று சொன்ன பிள்ளைகள் பதிவு செஞ்சு யாருக்கு கீழே யார் வேலை செய்யணும் சொல்லி தீர்மானிச்சு அவங்க இலக்கு நோக்கம் எல்லாம் வகுத்து அவங்க இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் முறைசார் வணிகம். லீகலான ஒரு விஷயம். இந்த நிறுவனத்தின பண்பாக அமையாதது என்று கேட்டிருக்காங்க. அப்ப அமைகிற பண்பு 3 இருக்கும், அமையாத பண்பு 1 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு விட எடுக்கும். என்ன வரும் விட? ரைட். பொருளாதார நடவடிக்கை இருக்குமா? எஸ், அவங்க பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. கொள்வன விற்பனை இடம்பெறுமா? எஸ், இடம்பெறுவாங்க. லாபம் நோக்கமா இருக்குமா இல்லையா? எஸ். நிச்சயமற்ற தன்மை காணப்படுமா? இல்ல. இன்றைக்கு துறப்பாங்க, நாளைக்கு மூடுவாங்க என்ற அடிப்படையில் இருக்குமா? இல்ல. அவங்க நிலையாக இருக்கக்கூடிய ஆட்கள், நிச்சயத்தன்மை காணப்படும். அதான் என்ன 1.9க்கு 2வது விடை. பணச்சந்தையில் உள்ள கருவிக்கான உதாரணம். பணச்சந்தை என்ற என்ன? நம்ம படிச்சிருக்கோம் என்ன? பணச்சந்தை. கடைசா படிச்ச பாடம். பணச்சந்தை என்றால் குறுங்கால நிதி கருவிகளை பரிமாற்றம் செய்யற சந்தைக்கு பேர் தான் என்ன? பணச்சந்தை. நீண்ட காலத்துக்குரிய நிதி கருவிகளை பரிமாற்றம் செய்யற சந்தைக்கு பேர் தான் என்ன? ஆஹ் மூலதன சந்தை. பணச்சந்தைக்கு என்ன வரும்? திரைசேரி உண்டியல், வர்த்தகத்தால் சிலாவணி உண்டியல், வங்கிகளுக்கான அழைப்பு கடன் சந்தை. பங்குகள், தொகுதி கடன்கள், திரைசேரி முறைகள் எல்லாம் என்ன? மூலதன சந்தை. இப்ப நம்மளையில பாருங்க, என்ன விட வரும் இதுக்கு? பங்குகள் என்ன சந்தை? மூலதன சந்தை. திரைசேரி முறி என்ன சந்தை? மூலதன சந்தை. அப்ப இது ரெண்டும் மூலதன சந்தைண்டா என்ன சந்தை? வர்த்தகத்தால் தான் பணச்சந்தையா இருக்கு. Right. அப்ப 1.10 வரைக்கும் முடிச்சு. இங்க என்ன இருக்கு? 1.11. 1.11 பாருங்க என்ன இருக்கு? சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை. சரியானது தவறானது. சரியானதுக்கு சரியானது எழுதணும் பிள்ளை. தவறானதுண்டா தவறானது எழுதும். ஒரு ஆன்சர் ஸ்ட்ரீம்ல உண்மை பொய் என்றெல்லாம் போட்டிருப்பாங்க, ட்ரூ ஃபால்ஸ். அது தேவையில்லை. சரியான சரியான எழுதுங்க, தவறான தவறான எழுதுங்க. அடையாளம் போடக்கூடாதா எழுத வேண்டும். 1.11.
இது சரியா பிள்ளையா? சட்டபூர்வ அடையாளம் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கம்பெனிகள் சட்டத்திற்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு வணிகம் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி என அழைக்கப்படும். கம்பெனி சட்டத்திற்குள்ள பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் கம்பெனி என அழைக்கப்படும். உண்மையா பொய்யா? என்ன வரும்? சரியா பிள்ளையா பிள்ளைகளுக்கு? சரியா பிள்ளையா? என்ன வரும்? சரி. கம்பெனி சட்டத்துக்குள்ள பதிவு கம்பெனி தான் சொல்லுவோம். அடுத்து, ஊழியர் சேமலாப நிதியம் நிகழ்நேர மொத்த தீர்ப்பனவு முறைமையின் ஒரு பங்கேற்பாளர் ஆகும். அதே நேர மொத்த கொடுப்பனவு முறைமை என்ன? அதே நேர மொத்த கொடுப்பனவு முறைமையில் என்ன செய்வாங்க என்று சொன்னா இபிஎஃப்பும் என்ன ஒரு பங்காளர் தான். உண்மை என்று வருது. காசோலை என்பது சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு கொடுப்பனவு முறையாகும். சரியா? இல்ல. காசோலைங்கிறது என்ன? காசோலைங்கிறது இலங்கையில மட்டும்தான் என்ன இருக்கு. சர்வதேச வர்த்தகத்தில் என்ன பயன்படுத்துவோமா செக்? சைனாவில இருந்து பொருளை வாங்க காசோலை கொடுப்போமா? இல்ல. அடுத்து, தூர நோக்கு என்பது அதனை ஒத்த நிறுவனங்களில் இருந்து எவ்வாறு அது வேறுபடுகின்றது என்பதனை விளக்குகின்ற ஒரு கூற்றாகும். தூர நோக்கங்கிறது என்ன? ரெண்டு நிறுவனத்தை வேறுபடுத்தி காட்டுறதா? இல்ல. ஒரு நிறுவனம் எதனை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்லி சொல்றது. அதாவது நிறுவனத்தின கனவு பத்தி சொல்றது என்ன? எதிர்காலத்தில் நிறுவனம் அடைந்து கொள்ள வேண்டிய விடயங்களை சொல்றதுதான் தூர நோக்கு, கனவு. அப்ப என்ன இது பண்ணு? இழப்பீட்டு கோட்பாட்டின்படி காப்புறுதி லாபம் ஈட்டுவது தடுக்கப்பட்டுள்ளது. சரியான இழப்பீட்டு தத்துவம் என்ன? காப்புறுதி இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க காப்புறுதி செஞ்ச மோட்டார் பைக் ஆக்சிடென்ட் பட்டா 1,50,000 நட்ட இட பெற்றுக் கொள்ள முடியாது. என்ன இழப்பீட்டு தத்துவம் சொல்லுது? 1 லட்சம் சேதம் அடைஞ்சா 1 லட்சத்தை தான் நீங்க மேக்சிமம் எடுக்கலாம். 1 லட்சத்தை விட கூடுதலா என்ன செய்யக்கூடாது? 1 ரூபாயும் எடுக்கக்கூடாது. அப்ப என்ன இழப்பீட்டு கோட்பாடு லாபம் ஈட்டுறதை என்ன செஞ்சிருக்கீங்க? அதை தடுத்துறீங்க. ரைட், அடுத்து. அடுத்து 1.16 இருந்து 1.120 மட்டுக்கும் பாருங்க. விநியோக வழிமுறையின் 2 அணுகுடம். நாம யாரூடாக இந்த பொருளை விநியோகிக்க வேண்டும் என்று சொல்றதா விநியோக வழிமுறை என்று சொல்லுவோம். நாம படிச்சிருக்கோம். வியாபாரம் என்கிற ஒரு பாடத்துக்கூட படிச்சிருக்கோம். இந்த விநியோக வழிமுறைன்னு பார்த்திருக்கோம். இந்த விநியோக வழிமுறையால என்ன நன்மை நமக்கு பிள்ளைகள்? சரியான முறையில் என்ன செய்யும்? பொருள் நுகர்வோரை போய் சேரும். நேரம் மீதப்படுத்தப்படும். என்ன இப்ப விநியோக செலவு என்ன நமக்கு குறையும். விரைவாக நம்ம என்ன செய்யலாம்? பொருட்களை விற்பனை செய்யலாம். ரைட். இதெல்லாம் என்ன? அடுத்து என்ன? நாம தான் பொருளை கொண்டு போய் விற்கணும் என்று சொல்லி பாரம் இல்ல உற்பத்தியாளருக்கு. மொத்த வியாபாரிகிட்ட கொடுத்து அவர் விற்பனை செஞ்சிருவார், அல்லது முகவர்கிட்ட கொடுத்து அவர் விற்பனை செஞ்சிருவார். அப்ப என்ன? வணிகத்துக்கு ஒர்க் லோட் எல்லாம் இல்லை. அப்ப அது ரெண்டு விஷயம் நீங்க எழுதலாம். விநியோக செலவு குறைவு, நேரம் மீதப்படுத்தப்படும், விரைவாக விநியோகிக்கலாம், விற்பனை அதிகரிக்கும் என்று சொல்லலாம். பசுமை தொழில் முயற்சியாண்மை என்றால் என்ன? பசுமை தொழில் முயற்சியாண்மை என்ன? ஆஹ் சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில வணிக நிறுவனங்கள் என்ன நடாத்தி செல்றது என்ன? பசுமை முயற்சியாண்மை என்று சொல்லுவோம். அடுத்தது என்ன? நாம் மேற்கொள்கின்ற வணிகத்தால எந்த விதமான என்ன செய்யக்கூடாது? சூழலுக்கு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. சூழலுக்கு நேயமான முறையில் என்ன செய்யணும்? வணிக நடவடிக்கையில நாம மேற்கொள்றதுதான் பசுமை முயற்சியாண்மை. உங்கள்ட்ட பெண் முயற்சியாண்மை என்றால் என்ன செய்யலாம்? அங்க கேட்கலாம். ரைட். அடுத்து, மூலதன சந்தைக்கும் பணச்சந்தைக்கும் இடையிலான 2 வேறுபாடுகள் இருக்கா? மூலதன சந்தை என்ன பிள்ளை? நம்ம பார்த்த விஷயம் என்ன? ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட என்ன காலத்தை கொண்ட என்ன ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தை கொண்ட நிதி கருவிகள் என்ன செய்யப்படும்?
மூலதன சந்தையில் இருக்கு. ஒரு ஒரு வருடத்துக்கு உட்பட்ட விடயங்களை கொண்டு என்ன செய்யப்படும். Right, இந்த இருக்கு பாருங்க. குறுங்கால நிதி கருவிகள் பணச்சந்தையில் இருக்கு. ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட முதிர்ச்சி காலத்தை கொண்ட கருவிகள் என்ன செய்யப்படும் மூலதன சந்தையில் இருக்கு. சரிதானே? பெரும்பாலும் பணச்சந்தையில் என்ன வட்டி குறை இருக்கு, மூலதன சந்தையில் என்ன வட்டி கூட இருக்கு. இந்த விடயங்கள் வரும். Right. இதுக்குரிய ஆன்சரை என்ன செய்யணும் நீங்க பார்க்க. அடுத்தது என்ன இலகுவாக என்ன செய்யல பணச்சந்தையில நம்ம முதலீடு செஞ்சாலும் மூலதன சந்தையில என்ன செய்யறாரு முதலீடு செய்யறது கொஞ்சம் கஷ்டம். ரைட். காசோலையை ஏற்க மறுக்கின்ற காசோலையினை ஏற்க மறுக்கின்ற ரெண்டு வழி. எந்த சந்தர்ப்பத்துல பேங்க் ரிஜெக்ட் பண்ணு நம்மட காசு? எழுத்திலேயும் இலக்கத்திலேயும் தொகை வித்தியாசம் இருந்தா. அடுத்தது என்ன காசோலையில கணக்குல காசு இல்லாட்டி காசோலை சேதமடைந்திருந்தால் கையொப்பம் பிழையாக இருந்தால் என்ன செய்யும். பென்சிலால் எழுதியிருந்தா வேற வேற கலர் பேனால் எழுதி அடிக்கடி வெட்டியிருந்தா என்ன செய்யும் பேங்க் ரிஜெக்ட் பண்ணும். அப்ப அதில் தொழில் முயற்சியாளருக்கும் முகாமையாளருக்கும் இடையிலான ரெண்டு வேறுபாடு. இப்ப முயற்சியாளர் என்ற யாரு முகாமையாளர் என்ற யாரு? முயற்சியாளர் என்ன செய்வாரு புத்தாக்கமா சிந்திப்பாரு. முகாமையாளர் என்ன செய்ய மாட்டாரு புத்தாக்கமாக சிந்திக்க மாட்டார். முயற்சியாளர் என்ன செய்வாரு இடர்கள் என்ன செய்வாரு ஏற்றுக்கொள்வாரு. முகாமையாளர் என்ன செய்ய மாட்டாரு இடர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். முயற்சியாளர் யாருன்னு சொன்னா ஒரு உரிமையாளர் அடிப்பாரு. முகாமையாளர் எப்படி இருப்பாரு ஒரு ஊழியராக இருப்பார். சரிதானே? Right. முயற்சியாளர் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வாரு. முகாமையாளர் என்ன செய்வாரு வணிகத்தில் இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் தீர்ப்பாரு. இப்ப பேங்க் மேனேஜருங்கிறவரும் ஒரு ஹோட்டல் ஓனருங்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹோட்டல் ஓனர் என்ன செய்வார் சொன்னா சமூகத்தில் இருக்கிற மனிதர்கள் தேவைகள் விருப்பங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவார். மேனேஜர் என்ன செய்வாரு அந்த பேங்குக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் தீர்வு காணுவார். ஹோட்டல் ஓனர் என்ன செய்வார் புதிய புதிய பொருட்களை அறிமுகப்படுத்திட்டே இருப்பார். புத்தாக்கம் அதிகமா இருக்கும் அவருக்கு. ஆனா என்ன மேனேஜருக்கு புத்தாக்கம் குறைவாத்தான் இருக்கு. தொழில் முயற்சியாளர் லாபத்தை நோக்காக கொண்டு செயற்படுவார். முகாமையாளர் என்ன செய்வாரு சம்பளத்தை நோக்காக கொண்டு செயற்படுவார். இப்ப இந்த விடயங்கள் தான் என்ன செய்யப்படுது உங்களோட 24 ஜூலை பேப்பர்ல வந்த விடயங்களா இருக்கு பிள்ளைகள். சரிதானே? சோ நாம் என்ன செய்வோம் இதோட நாம் என்ன செய்வோம் கிளாஸை முடிச்சு கொள்வோம். ரைட். நீங்க என்ன செய்யணும் சொன்னா இதுக்கு முன்னுக்குள்ள பேப்பர் 2024 ஜனவரி பேப்பரை பாருங்க, ஜூலை பேப்பரை பாருங்க, 22 ஜனவரி பேப்பரை பாருங்க. பாத்தீங்கன்னா என்ன உங்களோட எக்ஸாமுக்கு வரக்கூடிய பேப்பர் என்ன அதே மாதிரி தான் வரப்போகுது. சரிதானே? அடுத்த நோட்ஸ் நம்ம என்ன செய்யணும் படிச்சிருக்கணும். எக்ஸாமுக்கு என்ன 2 மணிக்கு தானே எக்ஸாம் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும் 12 மணிக்கு உங்களுக்கு பிரேக் வரும். அந்த பிரேக்ல நீங்க என்ன செய்யலாம் வீட்டில இருந்து நீங்க ஏதாவது பொருட்களை கொண்டு வர சாப்பிட்டு கூட என்ன செய்யணும் அந்த வேற எங்கேயுமே வெளியே போகாமலுக்கு வராமலுக்கு நீங்க என்ன செய்யணும் அந்த எக்ஸாம் ஹோல்ல இருந்து என்ன செய்யணும் வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு போங்க, தண்ணி கொண்டு போங்க. ரைட். அது வாஷ்ரூம் போயிட்டு வந்து என்ன செய்யுங்க உடனடியாக நோட்ஸை நீங்க என்ன செய்யுங்க குயிக்கா என்ன செய்யுங்க கையால் என்ன செய்யுங்க அப்படியே பிரட்டி என்ன செய்யுங்க பாருங்க. அப்ப என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். பின்னுக்கு இருந்து பாருங்க. துணைச்செய்ய பாடத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட். சின்ன சின்ன பாடங்களை குயிக்கா பார்த்து முடிங்க. கடைசியா என்ன செய்யுங்க அந்த பெரிய பாடங்களை பாருங்க. ஸோ இருக்கக்கூடிய நாட்கள் என்ன செய்யுங்க வினைத்திறனாக பயன்படுத்துங்க. ரைட். ஸோ அடுத்த கிளாஸ் என்ன செய்யும் நம்ம சந்திப்போம். சரிதானே? தேங்க்யூ வெரி மச்.